हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय। कलगे सुंदराकारं सदैक प्रियदर्शनम् अज्ञाननाशकं देवम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं सद्गुरुं मुरलीधरम् जानकीकान्त स्मरणं जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय स्वामी की जय।
கீதையினுடைய தத்துவார்த்தங்கள், அதனுடைய ரகசியங்கள், அது மட்டும் இல்லாம சங்கீதத்திலையும் நன்றாக கரை கண்டவர் ஆஞ்சநேயர் அப்படின்னு சத்குரு தியாகராஜ சுவாமிகள் வந்து கீர்த்தனத்துல வந்து சொல்றார். அனவர்தமும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடி தாமரைகளை வந்து தன்னுடைய ஹிருதயத்துல தியானம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். பகவத்கீதையினுடைய சாரம் அவருக்கு தெரியும், சங்கீதத்துல வந்து அபரிமிதமான ஞானம் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவர் எப்போதும் ஒரு ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர். இந்திரன் முதலியோர்களால பூஜை பண்ணக்கூடியவர், பூஜை பண்ணப்படுகின்றவர். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயருடைய பெருமைகளை வந்து இந்த கீர்த்தனத்துல வந்து சொல்லிட்டு வர்றார். கீதா சங்கீதத்திலும் அவருக்கு அபரிமிதமான ஞானம் உண்டு அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் வந்து ஆஞ்சநேய சுவாமிகளுடைய பெருமையை வந்து இந்த கீர்த்தனத்துல சொல்றார். கீதார்த்தமும் சங்கீதானந்தமும் நீதாவன ஜூடரா அப்படின்னு வாதாத்மஜுனிக்கு வாத தெலுசுரா அப்படின்னு இந்த கீர்த்தனத்துல வந்து தெரிவிக்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே சுந்தரகாண்டம் வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஸ்தானத்துல வந்து பெரியோர்களால அங்கீகரிக்கப்படுகிறது. அப்போ ராமாயணம் பாகவதாதி போன்ற புண்ணிய கிரந்தங்கள்ல வந்து எது முக்கியமான ஸ்தானம் எது வந்து அமுக்கியமான ஸ்தானம் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கரும்பு கூட பூரா வந்து தித்திக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஸ்ரீமத் ராமாயணத்தை வந்து நம்ம ஆரம்பத்துல ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம். ஆனாலும் எதுவுமே நமக்கு வந்து ரசமாகவும் எதுவுமே நமக்கு உபாதேயமாகவும் இருக்குமே தவிர இந்த இடம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்தையும் நம்மளால தள்ளிட முடியாது. அப்படி இருந்தும் கூட சில இடங்கள் வந்து நமக்கு சௌகரியத்துக்காகவோ இல்ல நம்மளுடைய ராசிக்கியத்துக்காகவோ இல்ல நம்ம பலனை உத்தேசிச்சோ இது ஒரு முக்கியமான ஸ்தானம் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ராமாயணம் பூரா பாராயணம் பண்ண முடியாதவா வந்து சுந்தரகாண்டம் மாத்திரம் பாராயணம் பண்ணுவா. ராமாயணம் பூரா பாராயணம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அது வந்து சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணினாலே பூரா அது கிடைக்கும் அப்படின்னு பெரியோர்களுடைய வாக்கியம் அது. ஏன்னா சுந்தரகாண்டத்துல வந்து மற்ற காண்டங்களுடைய சாரம் வந்து அதுல அமைஞ்சிருக்கு. சுந்தரகாண்டத்தை வந்து
பலாதி சந்தியோட பாராயணம் கூடியவர்கள் வந்து அதை வேற ஒரு பலனை உத்தேசிச்சு நம்ம குடும்பத்துல வந்து ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கு, கிரகங்களாலேயோ இல்ல வந்து பூத பிரேத பைசாச்சங்களாலேயோ இல்ல விரோதிகளாலேயோ ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னுட்டா சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணினால் வந்து அது நிவர்த்தி ஆகும் அப்படின்னு பாராயணம் பண்ணுவா. இல்ல வந்து சதிபதிகள் பிரிஞ்சிருக்கா அப்படின்னுட்டா அவ சேர்றதுக்காக வந்து சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுவா. ராமாயணத்துக்கே வந்து பூர்ணமாக வந்து பலன் சொல்லப்படுறது, அதுலயும் பிரத்யேகமா சுந்தரகாண்டத்துக்கு வந்து பூர்ணமாக பலன் வந்து சொல்லப்படுறது. அதனாலதான் பெரியவாலாம் சொல்லுவா சுந்தரகாண்டத்தினுடைய பாராயணம் வந்து லோகத்துல ரொம்ப அவசியம் நிறைய இருக்கு அப்படின்னு. புராணங்கள்லாம் வந்து சுந்தரகாண்டத்தினுடைய அந்த பாராயணத்தினுடைய பலன் வந்து சொல்லிட்டு வருது. இதுல இந்த காரியம் நடக்கவே நடக்காது அப்படின்னு இருந்தாலும் கூட அதை கூட வந்து சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணினா, நியமேன பண்ணினா அந்த சுந்தரகாண்டமே வந்து நமக்கு அதை சாதிச்சு கொடுக்கும், நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சுந்தரகாண்டத்தினுடைய பெருமையை வந்து புராணங்கள் எல்லாம் சொல்லிட்டு வருது. அப்படி பார்த்துன்னு வரும்போது வாயு புராணத்துல சுந்தரகாண்டத்தினுடைய மகாத்மியம் ஒரு சின்ன கதை ஒண்ணு வருது. காஞ்சிபுரத்துல பன்சங்கரன் அப்படின்னு ஒரு ராஜா, மனோரமா அப்படின்னு அவனுடைய மகாராணி, பட்டத்து அரசி அவளுக்கு பகுகாலங்கள் புத்திரபாகியம் இல்லாதபடி இருக்க ஒரு மகரிஷியினுடைய அனுகிரகத்தினால அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறான். அவனுக்கு வந்து பாலச்சந்திரன் அப்படின்னு பேர் சூட்டி அந்த பையன் வளர்ந்துட்டு வர அந்த பிள்ளைக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ராஜா தீர்மானம் பண்ணும்போது அந்த பாலச்சந்திரன் அப்படின்ற அந்த யுவராஜனுக்கு வந்து தொத்து நோய் வந்து அவன் படுத்த படுக்கையாக ஆயிடுறான். அந்த சந்தர்ப்பத்துல அதே மகரிஷி வந்து அந்த இடத்துக்கு வந்து அவர் சுந்தரகாண்டத்தினுடைய மகிமையை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த பாலச்சந்திரன் அப்படின்ற யுவராஜா அதை நித்திய பாராயணமாக 68 நாட்கள் அதை நியமேன பாராயணம் பண்ணிட்டு வர அவனுக்கு வந்து அந்த வியாதி நிவர்த்தியாக அவன் ராஜ்ய லாபத்தை வந்து அடைஞ்சான் அப்படின்னு இந்த கதை வந்து சுந்தரகாண்டத்தினுடைய மகாத்மியம் வாயு புராணத்துல வந்து சொல்லப்படுறது. நித்திய பாராயணத்துல சில பேர் சுந்தரகாண்டம் மட்டும் போறோம் அப்படின்னு வச்சுக்கிறவா உண்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய இதிகாசத்தை வந்து பூரா பாராயணம் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் காரணம். அப்படி பார்த்துன்னு வரும்போது மகாபாரதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து பூரா படிக்க முடியல அப்படின்னுட்டா அதுல ஒரு அம்சமா இருக்கக்கூடிய பகவத்கீதையை மட்டும் சில பேர் வந்து படிக்கிறா. இல்ல அது ஒரு மற்றொரு அம்சமா இருக்கக்கூடிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை மட்டும் வந்து நித்தியப்படி பாராயணம் பண்றா. இப்படி அவாவா அங்கங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறா இல்லையா. அது மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு. பாகவதத்தை பூரா பாராயணம் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட அதுல தசமஸ்கந்தத்தை மட்டும் பாராயணம் பண்ணுவா சில பேர். அதையும் கூட பூரா பண்ண முடியல அப்படின்னுட்டா ராச பஞ்சாத்தியாயம் பண்ணுவா. அதையும் முடியல அப்படின்னுட்டா பாகவத தர்மம் அந்த பாகவத சம்பிரதாயத்துல கோபிகா கீதம் மட்டும் சில பேர் படிக்கிறா இல்லையா. இப்போ அவாவாளுடைய இஷ்டம் ராசிக்கியத்தை பொறுத்து அந்தந்த இடத்துல வந்து எடுத்துட்டு நம்ம பாராயணம் பண்றோம். நமக்கு வந்து சுருக்கமா ஏதாவது வந்து ஒரு சுவாத்தியாயம் நமக்கு வந்து பகவானை நினைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அது சங்கிரகமா இருந்தா தேவல அப்படின்னு வந்து நம்ம நினைச்சுட்டு இருப்போம். அப்ப சுந்தரகாண்டம் பூரா என்ன வருது அப்படின்னுட்டா ஒரு பக்தனான ஆஞ்சநேயருடைய அவருடைய பெருமை அவருடைய பிராதான்யத்தை வந்து சொல்லிட்டு வரார் இந்த காண்டத்துல. எப்படி வந்து வியாசாச்சாரியா ஸ்ரீமத் பாகவதத்துல பிரகலாத ஆழ்வாருடைய கதையை வந்து இவ்வளவு விஸ்தாரமா வந்து அவர் சப்தம ஸ்கந்தத்துல வந்து சொல்லிட்டு வராரோ, பிரகலாத ஆழ்வாருக்குன்னு ஒரு ஸ்கந்தத்தை வந்து கொடுக்கிறாரோ, அந்த மாதிரி வால்மீகி பகவான் வந்து இந்த இடத்துல ஒரு காண்டம் பூரா பக்தனான ஆஞ்சநேயருடைய பிரபாவத்தை சொல்லிட்டு வரார், ஹனுமத் பிரபாவம். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து அயோத்தியா காண்டமோ இல்ல அரண்ய காண்டமோ எடுத்துட்டோம் அப்படின்னுட்டா பகவானுடைய ராமச்சந்திரமூர்த்தியினுடைய காருண்யம் அவருடைய காம்பீரியம் வந்து பிரகாசமாக தெரியறது. பகவத் குணானுபவம் பூர்ணமா அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா அவ வந்து ராமாயணத்தை துண்டிச்சு பாராயணம் பண்ண மாட்டா. அவ ராமாயணத்தை வந்து பூர்ணமா பாராயணம் பண்ணினாதான் அதுல வந்து சம்பிருத்தியா ராமாயணத்துல வந்து குணங்களை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அப்போ ஆனா சுந்தரகாண்டத்துல மட்டும் அத்தகைய குணானுபவம் அத்தகைய காம்பீரியத்தை வந்து நம்மளால பூர்ணமா பார்க்க முடியறது. காரணம் என்ன அப்படின்னுட்டா பகவத் குணம் நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா ஹனுமான் வேற என்ன பேச போறார், ராமரை பத்தி தான் அவர் பேச போறார். இல்ல சீதா பிராட்டி வேற என்ன பேச போறார், ராமரை பத்தி தான் அவ பேச போறார். இல்ல ஹனுமான் ராவணனிடத்துல பேசும்போது ராமரை பத்தி தான் பேச போறார். வேற யாரிடத்துல பேசினாலும் ராமரிடத்துல தான் பேச போறார். அப்படின்ற காரணத்தினால இதுல பகவத் குணானுபவன் பகவானுடைய கல்யாண குணங்கள் வந்து இதுல நிறைய சம்பிருத்தியா இந்த காண்டத்துல காணப்படுறது. பக்தனுடைய உத்தம பக்தி நிலையை வந்து சொல்லக்கூடிய காண்டமாக அமையிறது. அயோத்தியா காண்டத்துல கூட ஒரு பாதி வந்து ராமனுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு, பாக்கி பாதி பக்தனான பரதனுடைய பிரபாவத்தை வந்து சொல்லக்கூடியதாக அமையிறது அயோத்தியா காண்டம். சித்திரக்கூட்டத்துல வந்து ஸ்ரீராமச்சந்திர பிரபுவை கொண்டு விடுற வரைக்கும் வந்து ராமருடைய குணங்களை வந்து சொல்லிட்டு வந்து அதன் பிறகு பக்தனாக இருக்கக்கூடிய பரதனுடைய வந்து குணங்களை வந்து சொல்லிட்டு வரக்கூடிய காண்டமாக இருக்கு. ஆனா இந்த காண்டத்தை எடுத்து பார்த்தோம் ஆனால் சுந்தர காண்டம் அப்படின்னா பூரா வந்து பக்தனுடைய பிரபாவத்தை வந்து சொல்லக்கூடிய காண்டமாக இருக்கு. இப்ப பாலகாண்டம் அப்படின்னு பார்த்தா
ஸ்ரீராமச்சந்திர பிரபுனுடைய அந்த பால பருவத்தை வந்து வர்ணிக்கக்கூடிய காண்டம். அந்த மாதிரி அயோத்தியா காண்டம் அப்படின்னு பார்த்தா அதுல வந்து அயோத்தியில நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லிட்டு வர்றார். அது மாதிரி அரண்ய காண்டம் அப்படின்னு பார்த்தா ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அரண்ய வாசம். அது மாதிரி கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னா கிஷ்கிந்தையில நடக்கக்கூடிய சம்பவங்களை வந்து சொல்லிட்டு வர்றார். அது மாதிரி யுத்த காண்டம் அப்படின்னா ராம ராவண யுத்தத்தை வர்ணிச்சுன்னு வரக்கூடிய காண்டம். இப்படி எல்லா காண்டமும் மற்ற காண்டங்களை எடுத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பருவத்தையோ இல்ல ஒரு இடத்தையோ இல்ல அந்த இடத்துல நடந்த சம்பவங்களையோ வர்ணிக்கக்கூடிய காண்டமாக இருக்கும் போது, ஆனா இந்த காண்டத்துக்கு மட்டும் வால்மீகி பகவான் வந்து சுந்தர காண்டம் அப்படின்னு பேர் வச்சாரு. இத பார்த்துன்னு வரும்போது இந்த சுந்தர காண்டத்துல வந்து லங்கைய பத்தி நிறைய பேசப்படுறது. அப்ப இதுக்கு லங்கா காண்டம்னு அவர் பேர் வச்சிருக்கலாம், ஆனா அப்படி வைக்கல. ஆனா ஹனுமானுடைய பிரபாவத்தை நிறைய சொல்லிட்டு வர்றாரு. அப்போ அதுக்கு வந்து ஹனுமத் காண்டம் அப்படின்னு வச்சிருக்கலாம், அப்படியும் அவர் வைக்கல. சுந்தர காண்டம்னு ஏன் பேர் வச்சார்? வால்மீகி பகவான் தானே அதுக்கு பேர் வச்சார். அதுக்கு ஏன் சுந்தர காண்டம்னு பேர் வச்சார் அப்படின்னுட்டா நம்முடைய சத்குருநாதர் நிறைய விஷயங்கள் அங்க சொல்லிட்டு வருவார் அழகா. காண்டத்திலேயே வந்து மிகவும் ரொம்ப அழகான காண்டமாக இருக்கு, அதனால ஒண்ணு சுந்தர காண்டம். கச்சிதமா சின்னதாக இருக்கு, அதனால அந்த ரீதியிலையும் அது ரொம்ப அழகா இருக்கு, அதனாலயும் அது சுந்தர காண்டம். காவிய நடையை எடுத்து பார்த்தோம், ஆனால் மற்ற இடங்களை காட்டிலும் இங்க வந்து காவிய ரசத்தை வந்து அப்படி வச்சிருக்கார் வால்மீகி பகவான். அப்படி சப்தாலங்காரங்களும் வர்ணனைகளும் ஆச்சரியமா இருக்கு. அந்த ரீதியில வந்து அது வந்து காவிய ரசம் அவ்வளவு இருக்கிறதுனால அழகா இருக்கு, அதனால சுந்தர காண்டம். விஷய காம்பீரியத்தை எடுத்து பார்த்தாலும் அதுவும் சுந்தரமா இருக்கு, அதனால வந்து சுந்தர காண்டம். பக்தனுடைய மகிமை அவனுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய காண்டம், அந்த ரீதியில வந்து அது சுந்தர காண்டம். ரெண்டு பேர்கள் சதிபதிகள் பகவானும் பிராட்டியும் பிரிஞ்சு இருக்கு, அவ தவிச்சுட்டு இருக்கும் போது அவ ரெண்டு பேர்களையும் கூட்டி வைக்கக்கூடிய காண்டமாக அமையிறது, அதனால சுந்தர காண்டம் அப்படின்னு சொல்லும் போது சுந்தரம் அப்படிங்கிறது அழகுனால இல்ல குணத்தினால. அப்போ சுந்தரம் அப்படிங்கிறது யாருடைய பேர் அப்படின்னு கேட்டா ஆஞ்சநேயருடைய பேர் தான் அது. பொதுவா நம்ம ஹாஸ்யமா நம்ம என்ன சொல்லுவோம், யாராவது அழகா இல்லை அப்படின்னுட்டா பாரு அவன் பாரு குரங்காட்ட இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா அழகு வந்து ஸ்வரூபத்துல, ஏன்னா பாம்பு கூட தான் வந்து ரொம்ப அழகா இருக்கு. பாம்பு வந்து படம் எடுத்து ஆடும் போது அது வந்து மினுமினுன்னு இருக்கு, ஆனா அது விஷம் உடையதா இருக்கு. அப்ப வந்து சரீரம் மட்டும் அழகா இருந்தால் போராது, அந்த குணமும் அழகா இருக்கணும், மனசும் அழகா இருக்கணும் இல்லையா. இப்ப ஹனுமானுக்கு வந்து அவ அம்மா ஒரு பேர் வச்சிருப்பாளே, என்ன பேர் வச்சா? அஞ்சனா தேவியினுடைய பிள்ளையாக அவர் வந்து அவதாரம் பண்ணினதுனால அவருக்கு வந்து ஆஞ்சநேயர் அப்படின்னு ஒரு பெயர். இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தினால அடிச்சுட்டான், அதனால தாட வீங்கினதுனால அவருக்கு வந்து ஹனுமான் அப்படின்னு அவருக்கு பெயர். இப்ப அஞ்சனா தேவி ஒரு பெயர் வச்சிருக்கணுமே ஆஞ்சநேயருக்கு, அது என்ன பெயர் அப்படின்னு கேட்டா சுந்தரா அப்படின்னு ஒரு அழகான பெயர் வச்சா. ஹனுமானுக்கு வந்து சுந்தரா அப்படின்னு அவருக்கு பெயர் வச்சால் அஞ்சனா தேவி. சுந்தரா அப்படின்னு தான் வந்து ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து அஞ்சனா தேவி கூப்பிடுவாளாம். அந்த ரீதியில பார்க்கும் போது இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம். நம்முடைய சத்குருநாதர் பெங்களூர்ல ஒரு கோவில் ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு அமைச்சிருக்காரு இல்லையா, அந்த ஆஞ்சநேயருக்கு என்ன பெயர் அப்படின்னுட்டா சுந்தர ஆஞ்சநேயர் அப்படின்னு தான் பெயர். கீர்த்தனத்துல வந்து சுவாமிகள் குருநாதர் வந்து இதை தெரிவிக்கிறார். நம்பி வந்தேனே சுந்தர ஆஞ்சநேய, நம்பி வந்தேனே சுந்தர ஆஞ்சநேய, புந்தம் சந்நிதிக்கு தஞ்சம் என்று புந்தம் சந்நிதிக்கு தஞ்சம் என்று நம்பி வந்தேனே சுந்தர ஆஞ்சநேய. நஷ்டத்ரவ்யஸ்ய லாபோ ஹி சுந்தரஹ பரிகீர்த்திதஹ அப்படின்னு வடமொழியில ஒரு வாக்கியம் படி சுந்தரம் அப்படின்னுட்டா இழந்த பொருளை வந்து மறுபடியும் கிடைக்க பெறுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதன்படி பார்த்தால் அரண்ய காண்டத்துல வந்து சீதா பிராட்டியை இழந்த ஸ்ரீராகவன் வந்து மறுபடியும் பிராட்டியை காணுவதற்கான முயற்சியை வந்து தொண்டனான ஹனுமான் வந்து மேற்கொள்ளக்கூடிய அந்த விவரங்களை விவரிக்கக்கூடிய ஒரு காண்டமாக இருக்கிறதுனாலையும் இதுக்கு வந்து சுந்தர காண்டம் அப்படின்னு பேர் அப்படின்னு வந்து பெரியோர்கள் சொல்லுவா. பொதுவாக சுந்தரே சுந்தரம் சர்வம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே வந்து இதுல சுந்தரமாக அமையறது இல்லையா. பாக்கி அதை முடிக்கும் போது பாக்கி எல்லா விஷயங்களையும் வந்து ஆஞ்சநேய சுவாமிகளே வந்து பூரா ராமாயணம் இதுல வந்துடுறது. பாக்கி விஷயங்களை சொல்றார். ஸ்ரீராமச்சந்திர பிரபு வந்து ராவணனை வந்து வதம் பண்ண போறார், ஸ்ரீராமச்சந்திர பிரபு வந்து சீதையை அடைய போறார், மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றார். சீதைக்கு வந்து வர்ணிக்கும் போது ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமா அப்படின்னு ஆரம்பிச்சு
ராமாயணத்தினுடைய சுருக்கத்தையும் வந்து நடந்த விஷயங்களை வந்து சொல்லிடுறார் ஆஞ்சநேயர். அப்போ ராமாயணத்தினுடைய மற்ற பாகங்கள், ராமாயணத்தை வந்து பூரா முடிச்சு பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறார் பிரபு அப்படிங்கறத வந்து பூர்ணமா ராமாயணத்தை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிடுறார். இந்த காண்டத்துல குணானுபவம், பகவானுடைய ஸ்வரூப வர்ணனை எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய காண்டம். அதனால அதுவும் அந்த ரீதியிலும் சுந்தரமாக இருக்கு. அதனால சுந்தர காண்டம் அப்படின்னு பெயர். அதனாலதான் பெரியோர்கள் எல்லாம் சுந்தர காண்டத்தை பத்தி சொல்லும் போது ஒரு வச்சனம் ஒண்ணு சொல்லுவா. சுந்தரே சுந்தரோ ராமஹ, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவியம், சுந்தரே சுந்தரம் கபிகி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிண்ண சுந்தரம் அப்படின்னு சுந்தர காண்டத்துல என்னதான் அழகா இருக்காது, எல்லாமே அழகா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வருவா பெரியோர்கள். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் அவருடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய காண்டமாக அமையறது இல்லையா? இப்ப அந்த ஆஞ்சநேயர் இடத்துல எப்படி பக்தி பண்றது அப்படின்னு கேட்டா, நம்ம குருநாதர், நம்முடைய சத்குருநாதர் வந்து சொல்லுவார், நம்ம எந்த உற்சவத்தை முடிக்கும் போது பூர்த்தி பண்ணும் போது ஆஞ்சநேய உற்சவம் அப்படின்னு நம்ம பண்றோம் இல்லையா? ஆஞ்சநேய உற்சவம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தயிர் சாதமோ இல்ல வடமாலையோ நிவேதனம் பண்றதுக்காக வந்து நம்ம அதை பண்றோமா அப்படின்னா அதுக்குதான் அர்த்தமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆஞ்சநேயரை பத்தி ஒரு பிரதானமான ஒரு ஸ்லோகம், அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாத்திய பிரபோ. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத அப்படின்னு அவரால முடியாத காரியமே எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட காரியத்தை சாதிச்சும் கூட ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து கையை கூப்பிட்டு அவர் வந்து வினயமா இருக்காரு இல்லையா? அதனால நம்முடைய குருநாதர் வந்து சொல்லுவார், நம்ம ஏதோ ஒரு பெரிய காரியம் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு வரக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலதான் ஆஞ்சநேய உற்சவம் பண்றோம். அந்த உற்சவம் எந்த உற்சவத்தை வந்து முடிச்சாலும் ஆஞ்சநேயரை வந்து கொஞ்சம் நினைச்சோமானால் நமக்கு வந்து அந்த பணிவு வரும் அப்படின்ற காரணத்தினாலதான் ஆஞ்சநேய உற்சவம் பண்ணி நம்ம பூர்த்தி பண்றோம். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்து எப்பேற்பட்ட காரியத்தையும் அவர் சாதிக்கக்கூடியவர். நினைச்ச காரியத்தை வந்து சுலபமா சாதிக்கக்கூடியவர். அவர் எப்படி அப்படி சுலபமா அதை சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டா, அவர் இடத்துல ஒரு தபஸ் ஒண்ணு இருக்கா. என்ன தபஸ் அப்படின்னு கேட்டா, ராம 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 அப்படின்னு சதா சர்வ காலமும் அந்த ராம நாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அப்படி ராம 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 ராமன்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பவனகுமாரன் முன்னாடி அவருடைய சன்னதிக்கு போய் முன்னாடி நின்றோமானா சிப்ப பிரசாதம் அவர் வந்து நமக்கு உடனே அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு நம்முடைய சத்குருநாதர் வந்து சொல்லுவார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் நம்ம வந்து தாசர் வந்து புரந்தரதாசர் வந்து ஒரு ரொம்ப அழகா ஒரு கீர்த்தனத்துல பாடுறார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து என்னுடைய கிரகத்துக்கு வந்தார் அப்படின்னு வந்து பாடும்போது அவர் எதனால அவர் வந்தார் அப்படின்றத வந்து சொல்றார். சுந்தரமூர்த்தி முக்கிய பிராண பந்தமனேகே ஸ்ரீராம நாம பலிகே, சுந்தரமூர்த்தி முக்கிய முக்கிய பிராணனான ஆஞ்சநேயர் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்தார். வந்த மனைகை என்னுடைய வீட்டுக்கு வந்தார். அவர் எதுக்காக வந்தார் அப்படின்னு கேட்டா, நான் வந்து அவருக்கு நிவேதனம் தயார் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து சாப்பிடறதுக்காக வந்தாரா அப்படின்னா இல்ல அவர் பாத பூஜை பண்றதுக்காக நான் எல்லாம் தயாரா வச்சிருக்கேன், அதை ஏத்துக்கிறதுக்காக வந்தாரா அப்படின்னா இல்ல. அவர் எதுக்காக வந்தார் அப்படின்னா ஸ்ரீ ராமநாம துவனிக்கே அப்படின்னு சொல்றார். நான் அனவர்த்தமும் ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்கேன் இல்லையா, அந்த நாம துவனிய கேட்டுட்டு அவர் வந்து உள்ள வந்தார் அப்படின்னு வந்து சொல்றார். இந்த இடத்துல சுந்தரமூர்த்தி முக்கிய பிராண பந்தவனகே அப்படின்னு சொல்றார். முக்கிய பிராணன் அப்படின்னு கன்னட தேசத்துல வந்து ஆஞ்சநேயர் வந்து முக்கிய பிராணன் அப்படின்னு சொல்றது வழக்கம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆஞ்சநேயர் வந்து சுக்ரீவனோட கூட இருக்காரு இல்லையா? சுக்ரீவன் என்ன பண்றான், நான் வந்து உயிரை விட்டுடுறேன், வாலி வந்துடுவான், என்ன கொன்னுடுவான் அப்படின்னு அந்த பயத்திலேயே இருக்கான். அப்போ ஆஞ்சநேய சுவாமிகள் என்ன பண்றாரு அப்படின்னா, சுக்ரீவனை வந்து ராமரிடத்துல கொண்டு சேர்க்கிறார், சுக்ரீவனுடைய உயிரை காப்பாத்தி கொடுக்கிறார், அப்போ பிராணனை காப்பாத்துறார் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சீதா பிராட்டி பிராண தியாகம் பண்ணும்போது ஆஞ்சநேயர் வந்து ராமகதையை சொல்லி சீதா தேவிக்கு வந்து உயிரை கொடுக்கிறார். யுத்த காண்டத்துல பார்க்கும்போது ராமலட்சுமணா வந்து கீழே விழும்போது ஆஞ்சநேயர் தான் சஞ்சீவி பர்வதத்தை தூக்கின் வந்து அவளையும் ரட்சிக்கிறார். அந்த மாதிரி பரதன் வந்து நெருப்புல குதிக்கிறேன்னு போகும்போது ராமபிரான் வந்துட்டார், நெருப்புல குதிக்காதீங்கோ அப்படின்னு வந்து ஆஞ்சநேயர் வந்து பரதனையும் காப்பாத்துறார். இந்த மாதிரி எந்த இடத்துக்கும் ஆஞ்சநேயர் போகும்போது யாராவது ஒருத்தர் உயிரை விடுறதுக்கு தயாரா இருக்கா, அங்க போய் இவர் தான் காப்பாத்துறார். அப்போ அது அவருடைய ராசியோ என்னமோ தெரியல, இவர் எந்த இடத்துல போனாலும் இவர் எல்லாருக்கும் அபயம் அபயம் அபயம்னு கொடுத்துட்டு இருக்கா இல்லையா? அதனால நம்முடைய
சத்குருநாதர் கூட கீர்த்தனத்துல வந்து ரொம்ப அழகா சொல்வார், பிராணதாயகம் அனுமந்தம் பிராணதாயகம் அனுமந்தம் பிரணதாதியகம் அனுமந்தம் பிராணதாயகம் அனுமந்தம் பிரணதாதியகம் அனுமந்தம் ஜபகனுமந்தம் பஜகனுமந்தம் ஜபகனுமந்தம் பஜகனுமந்தம் ஜபகனுமந்தம் பஜகனுமந்தம் ஜபகனுமந்தம் பஜகனுமந்தம். அதனால ஹனுமான வந்து பக்தி பண்றவாளுக்கு துர்மரணம் ஏற்படாதுன்னு நம்முடைய சத்குருநாதர் சொல்லுவார். அகால மிருத்யுவோ அபமிருத்யுவோ அவளுக்கு வந்து ஏற்படாது. அத்தகைய ஹனுமான் அவர் வந்து அப்படி நம்மளை ரட்சிக்கிறார். ராம பக்தி பண்ணிட்டு இருந்தாலே ஆஞ்சநேயர் அந்த இடத்துல வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவார் நம்முடைய சத்குருநாதர். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, துளசிதாசனுடைய சந்த துளசிதாசனுடைய சரித்திரத்திலேயே சந்த துளசிதாச சுவாமிகள் வந்து அவ வந்து ராமச்சரிதமானஸ் அப்படின்னு ராமாயணம் எழுதினா. அவ வந்து ஹிந்தி பாஷையில எழுதினா. நித்தியம் அந்த ராமாயணத்தை வந்து எல்லாருக்கும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எல்லாம் வந்து அந்த கங்கக்கரையில வந்து ராமாயணத்தை சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பாக்கி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாக்கி பண்டிதாளுக்கு வந்து அவளுக்கு ஒரு அசூய. நம்ம வந்து சம்ஸ்கிருதத்துல பிரவச்சனம் பண்றோம், அதை கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் வரமாட்டா, இவனிடத்துல போய் ராமாயணம் எல்லாரும் கேட்கிறாளே சாராசாரியா ஜனங்களுக்கு, இதுக்கு வந்து ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு ஒரு அந்த ஊர்ல ஒரு மந்திரவாதி இருந்தான், கால பைரவர் உபாசனை பண்றவன். அவனை கூப்பிட்டு இவெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மந்திரவாதியை கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி ஒரு யந்திரம் ஒண்ணு தயார் பண்ணு, அந்த யந்திரத்துல வந்து நன்னா மந்திரத்தை எல்லாம் உரியேத்தி அதை வந்து துளசிதாசன் வீட்டுல வந்து கொண்டு போய் அந்த கூரையில வச்சுட்டு அவனுக்கு வந்து பைத்தியம் பிடிக்கணும், அவன் ரோட்ல வந்து துண்டை காணும் துணியை காணும்னு ஓடணும் அப்படின்னு இவெல்லாம் ஒரு பிளான் போட்டான். மந்திரவாதி கிட்ட வந்து அந்த காசை கொடுத்து நீ தயார் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவனும் வந்து ஒரு யந்திரத்தை தயார் பண்ணி அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அதை தயார் ஆயிடுது, நீங்க போய் துளசிதாசன் வீட்டுல போட்டுடுங்கோ. அடடா நான் தொட மாட்டேன், அது எனக்கு பயமா இருக்குன்னு அவாவா சொல்லிட்டு விலகும் போது, நீ தானே அதை தயார் பண்ண, அப்ப நீயே கொண்டு போய் அவருடைய வீட்டுல போட்டுடு அப்படின்னு சொன்னதும் மந்திரவாதி வந்து அந்த யந்திரத்தை கொண்டு துளசிதாசனுடைய வீட்டு கிரகத்துல அந்த கூரை மேல வச்சுட்டு போயிடுறான். யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு அவன் வச்சுட்டு போறான். இவாளுக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல. இந்த பண்டிதாளுக்கு இவாளுக்கு ஒரு அசூய இல்ல, இவாளுக்கு பொறாம இல்ல, இவாளுக்கு என்ன அப்படின்னுட்டா மறுநாள் காலமே வந்து நமக்கு நியூஸ் வரப்போறது, துளசிதாசர் வந்து பைத்தியம் பிடிச்சிருக்கு ரோட்ல ஓடின்னு இருக்காரு அப்படின்னு நியூஸ் வரப்போறது அப்படின்னு இவாள் ராத்திரி முழுக்க காத்திருந்து விடியற் காலம் ஆச்சு 8 மணி ஆச்சு 9 மணி ஆச்சு, இவாளுக்கு எந்த செய்தியும் வரல. டேய் யாராவது அவர் வீட்டுக்கு போய் பார்த்துருவாங்கடா அப்படின்னு ஆளை அனுப்பிச்சு பார்த்தா சந்து துளசிதாசர் சுவாமிகள் வந்து நித்தியப்படி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ, காலமே எழுந்தார், ஸ்நானம் பண்ணார், அனுஷ்டானம் பண்ணார், அவர் வந்து ராமச்சரிதமானஸ் ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். இதை கேட்டும் இந்த பண்டிதாளுக்கு எல்லாம் கோபம் வந்தது. இந்த மந்திரவாதி வந்து நம்ம கையில காசை வாங்கிட்டு நம்மளை ஏமாத்திட்டான் பத்தியா, அவனை வந்து கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு ஒரு கை பார்த்துடணும் அப்படின்னு அந்த மந்திரவாதி வீட்டுக்கு போனா அங்க இருக்கிறவெல்லாம் சுத்தி அழுதுன்னு இருக்காளாம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அந்த மந்திரவாதிக்கு பைத்தியம் பிடிச்சிருந்து அவன் வந்து துண்டகானம் துணிய காணம்னு ஓடிட்டு இருக்கானாம் ரோட்ல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மந்திரவாதி யாரும் பார்க்கலன்னு நினைச்சுட்டு அவன் வந்து அந்த யந்திரத்தை வந்து துளசிதாசர் வீட்டுல அந்த கூரையில வச்சுட்டு வந்தான். ஆனா அங்க வந்து உட்கார்ந்துட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரா, யார் அப்படின்னு கேட்டா ஆஞ்சநேயர். அவர் ஏன் அங்க இருக்கார் அப்படின்னு சந்து துளசிதாசர் வந்து அனவர்த்தமும் ராமநாமத்தை வந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, ராமாயண பாராயணம் பண்றாரு இல்லையா, இவன் வச்சுட்டு அண்ணன்ட போனானோ இல்லையோ அவர் என்ன பண்ணினார், ஆஞ்சநேயர் அந்த யந்திரத்தை எடுத்துன்னு வந்து நேரா இவனுடைய தலையிலே போட்டுட்டு அவர் போயிட்டார். அப்போ அந்த மந்திரவாதிக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருது. அப்போ ராமநாமம் சொல்ற இடத்துல வந்து ஆஞ்சநேய சுவாமிகள் இருக்கார். நாமம் சொன்னால் முன்னாடி பின்னாடி மேல கீழே உள்ள வெளியே எல்லா இடத்துலயும் வந்து இருந்துட்டு நம்மள வந்து ரட்சிக்கிறார். அப்படி ஆஞ்சநேய சுவாமிகள் இருக்கிற இடத்துல பூத பிரேத பைசாச்சங்கள் வராது, பைத்தியம் பிடிக்காது, புத்தி கலக்கம் இருக்காது. அப்பேற்பட்ட ஆஞ்சநேய சுவாமிகளாக இருக்கிறதுனாலதான் புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் மனோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். யாரையாவது நம்ம முதல்ல பார்க்கும்போது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா, அப்போ முதல்ல புத்தி, பலம், யசஸ், தைரியம், நிர்பயத்துவம், பயம் இல்லாம இருக்கிறது, அரோகதா நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது, ஜாட்யம்னா என்ன அப்படின்னா பைத்தியம் பிடிக்கிறது. அப்போ அஜாட்யம்னா பைத்தியம் பிடிக்காம இருக்கிறது. ஹனுமான வந்து பூஜை பண்றவாளுக்கு வந்து வாக்பட்டுத்துவம் வரும் அப்படின்னு, இதெல்லாம் ஹனுமான உபாசனை பண்றவாள் சிந்தனை பண்றவாளுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. இந்த ஸ்லோகத்தை எடுத்து இதனுடைய வர்ணனை எது அப்படின்னு கேட்டா சுந்தர காண்டம். இதை வந்து
காண்டம் எது அப்படின்னுட்டா சுந்தரகாண்டம். ஹனுமானுடைய புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதம் அஜாட்டியம் அவருடைய வாக்பட்டுத்துவம் எல்லாம் அவர் டல் அடிக்காத ஆஞ்சநேயரை பார்க்கக்கூடிய காண்டம். அவருடைய குணங்கள் அத்தனையும் எந்த காண்டத்துல பார்க்கலாம் அப்படின்னா இந்த சுந்தர காண்டத்துல தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பெரியவாலாம் சொல்லுவா ராமாயண கதையில வந்து இது என்ன தத்துவம் அது என்ன தத்துவம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ராமாயணத்தை கதையை சொல்லிட்டு வந்தாலே அதனுடைய தர்மம் அதுல இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் நமக்கு புரிஞ்சிடும். இருந்தாலும் ராமாயணத்துக்குன்னு ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்கு. அந்த தத்துவத்தை வந்து வியாக்கியாத்தாக்களே வந்து அதை விஸ்தாரமாக சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல பெரியவாலாம் அந்த தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஹனுமான பத்தி சொல்லும்போது ஹனுமத் சமயன குருனா அப்படின்னு வந்து சொல்லுவா. ஹனுமத் சமயன குருனா அப்படின்னா ஹனுமான வந்து குரு ஸ்தானத்துல எல்லாருக்கும் குருவாக சொல்லப்படுறது, உத்தமமான ஒரு குருவாக சொல்லப்படுறது ஆஞ்சநேய சுவாமிகளை. எப்படி அப்படின்னு கேட்டா ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திர பிரபுவையும் ஜீவனாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டையையும் குருஸ்தானத்துல ஆஞ்சநேய சுவாமிகள் இருந்து அவர் வந்து சேர்த்து வைக்கிறார் அப்படின்னு பார்த்து வரும்போது குருவாக அப்பேற்பட்ட உத்தம குரு அப்படின்றவர் எவர் அப்படின்னு கேட்டா அவர் வந்து இந்த சம்சார சாகரத்தை தாண்டினவராக இருக்கணும். சம்சார சாகரம் அப்படின்னா இந்த சதயோஜன விஸ்தீர்ணமான அந்த சாகரத்தை தாண்டக்கூடியவராக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினாலதான் ஜாம்பவான் வந்து என்ன பண்றார் அப்படின்னா நேற்றைய தினம் கதையில நம்ம பார்த்தோம் 10 யோஜனை 20 யோஜனை 30 யோஜனை தாண்டக்கூடிய வாழை எல்லாம் விலக்கிட்டார். அவெல்லாம் லாய்க்கு கிடையாது. அப்ப யாரு சமர்த்தர் அப்படின்னு கேட்டா ஹனுமான் தான் சமர்த்தர். காரணம் என்ன அப்படின்னுட்டா அவராலதான் இந்த 100 யோஜனையா இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தை வந்து தாண்டி அக்கறைக்கு போய் அந்த ஜீவனா இருக்கக்கூடிய சீதா பிராட்டிய பார்க்க முடியும் அப்படின்னு ஆஞ்சநேயரை வந்து சொல்லும் போது ஹனுமத் சமயன குருனா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த இடத்துல ராமாயணத்தை தத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய இடம் இது. அதனால நிறைய தாசர்கள் வந்து நம்ம பார்க்கும்போது ஆஞ்சநேய சுவாமிகளை பத்தி கீர்த்தனம் பண்ணும்போது அவெல்லாம் ஹனுமான வந்து குரு அப்படின்ற ஸ்தானத்துல வச்சுதான் நிறைய கீர்த்தனங்கள் அவெல்லாம் பண்ணியிருக்கா. புரந்தரதாசரே வந்து குரு ராயர நம்பிரோ மாருதி எம்ப குரு ராயர நம்பிரோ குரு ராயர நம்பி ಬಿಡದೆಯವಾಗಲು ಗುರು ರಾಯರ ನಂಬಿ ಬಿಡದೆಯವಾಗಲು ಗುರು ರಾಯರ ನಂಬಿ ಬಿಡದೆಯವಾಗಲು ದುರಿದವ ಕಳೆದು ಸದ್ಗತಿಯ ಪಡೆವರೆಲ್ಲ ಗುರು ರಾಯರ ನಂಬಿರೋ ಮಾರುತಿ ಎಂಬ குருராயர நம்பிரோ. தத்துவார்த்தமாக பார்க்கும்போது ஹனுமான வந்து குருஸ்தானத்துல வந்து வச்சு சொல்றா நமக்கெல்லாம் பெரியவா. அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் தத்துவ ரீதியாக அந்த தத்துவார்த்தத்தை சங்கிரகிச்சு உபதேசிக்கக்கூடிய காண்டமாக இருக்கிறதுனால ராமாயணம் அப்படின்ற வேதத்துக்கு வந்து சுந்தரகாண்டம் அப்படின்ற உபனிஷத். காமியார்த்தமா பாராயணம் பண்றவாளுக்கு கூட காமியார்த்தமான பிரயோஜனம்னு அடிப்படையில நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுல மட்டும் இல்ல சுந்தரகாண்டம் பாராயணம் வந்து ஞானப்பிரதம் அப்படின்னு பெரிவாலம் சொல்லுவா. திருடமான ராம பக்தியை தரக்கூடியது, ராம சாட்சா்காரத்தை தரக்கூடியது, மோட்சத்தை தரக்கூடியது, உபனிஷத் ஸ்வரூபமாக அப்படி சாரதமமாக அமையக்கூடிய ஒரு காண்டம். சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார். இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தினை கொள்ளுவார். சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார். இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று கருத்தினை கொள்ளுவார். கண்டேன் சீதையை என்று காக்கூத்தனிடம் சொன்ன, கண்டேன் சீதையை என்று காக்கூத்தனிடம் சொன்ன கருணை மிகு ராம பக்தன் ஆஞ்சநேய பெருமை இது. கருணை மிகு ராம பக்தன் ஆஞ்சநேய பெருமை இது. சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார். இதை சுகம் தரும் சர்க்கம் என்று கருத்தினை கொள்ளுவார். அப்பேற்பட்ட சுந்தரகாண்டத்துல நேற்றைய தினம் யாரு வந்து லங்கைக்கு போக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தெற்கு எல்லைக்கு வந்து அங்கதன் ஜாம்பவான் ஹனுமான் முதலிய பிரபுத்திகள் அவளுடைய தலைமையில வந்து அவ வந்து சமுத்திரக்கரைக்கு வந்துட்டா. விந்திய பர்வதம் சமீபம் அவ வந்தாச்சு. அங்கேருந்து வந்து சம்பாதி வந்து சொல்றார்,
என்ன சொல்றாரு அப்படின்னுட்டா, ராவணன் வந்து லங்கையில இருக்கான், சீதா பிராட்டி வந்து லங்கையில இருக்கா, எனக்கு இங்கேருந்து ஞான சக்ஷுஸ்ல வந்து எனக்கு தெரியறது, நீங்க யாராவது லங்கைக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, உங்கள யாரு சத்தாலோ அவ போகிறதுக்கு தயாராகுங்கோ, சீக்கிரமாக போங்கோ, இதுவே சுப சூச்சனம், காரிய சித்தியோட நீங்க திரும்பி வருவேள் அப்படின்னு சொன்னதும் அவருக்கு வந்து பட்சங்கள் எல்லாம் முளைக்கிறது. நிஷாகர மகரிஷி எனக்கு சொல்லியிருக்கார், எப்ப ராமக்கு பக்தாளுக்கு வந்து நீ ஒத்தாசி சொல்றியோ, வாக்குனால வந்து சீதை இருக்கும்படியான இடத்த சொல்றியோ, அப்போ உனக்கு பட்சங்கள் எல்லாம் முளைக்கும்னு சொன்னார். எனக்கு உடம்புல பலம் வந்துட்டது போல இருக்கு, அதனால எனக்கு பரக்கர சக்தி வந்திருக்கான்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பட்சங்களை விரிச்சுண்டு அவர் வந்து சம்பாத்தி பறந்து போக இந்த வானரால் எல்லாரும் உத்கோஷம் பண்ணி கொண்டு இந்த சாகரம் அந்த பெரிய சமுத்திரத்தினுடைய கரையில வந்து நிற்கிறார். பெரிய சாகரத்தை பார்த்தா, அடையப்பா இதை தாண்டணுமே அப்படின்னா, ஆமா தாண்டணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னா ஏதாவது பண்ணணுமே அப்படின்னா எல்லாரும் உட்காந்துட்டா. அங்கதன் யுவராஜன் வந்து மீட்டிங்ல வந்து கத்துறான், யாராவது சமுத்திரம் தாண்டறவா இருந்தா என்ன எழுந்திருந்து கொஞ்சம் ஒத்தாசி பண்ணினா தேவையில்ல அப்படின்னு. யார் வந்து இந்த சமுத்திரத்தை தாண்டி சீதையினுடைய விற்த்தாந்தத்தை நமக்கு சொல்லி நம்ம வந்து குழந்தை குட்டிகள் எல்லாம் பார்க்க போறோமா திரும்பி கிஷ்கிந்தையில போய் அப்படின்னு எல்லாரும் வந்து இப்படி தாப்பப்பட்டு இருக்கும் போது எல்லாரும் மொத்தத்தரா எழுந்து வந்து நான் 10 யோஜனை தாண்டுவேன், 20 யோஜனை தாண்டுவேன், நான் 30 யோஜனை தாண்டுவேன், இப்படி 80 வரைக்கும் வந்தா ஜாம்பவான் வந்து 90 யோஜனை அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல யாரும் எழுந்துக்கல. அங்கதன் வந்து சொன்னான், என்னால 100 யோஜனை தாண்ட முடியும், ஆனா என்னால திரும்பி வரப்போது என்னால முடியாது. காரணம் என்னன்னா, நான் 100 யோஜனை இங்கேருந்து தாண்டி போகிறதுக்கு நான் எல்லா பலத்தையும் உபயோகப்படுத்திடுவேன், திரும்பி வரும்போது நான் வந்து சலைச்சு போயிடுவேன், என்னால முடியாது அப்படின்னு சொன்னதும் ஜாம்பவான் வந்து சொல்றார், உம்மால எவ்வளவு யோஜனை வேணாலும் தாண்டறதுக்கு சக்தி இருக்கு, ஆனா உங்களை அனுப்பிச்சுட்டு மாசம் 30 தேதி சம்பளம் வாங்குற நாங்க வந்து இங்க வெறும் உட்கார்ந்து இருக்கிறதா, அதனால ஒரு தாண்டக்கூடிய ஒரு ஆசாமி ஒருத்தர் இருக்கார், நான் அவரை சொல்றேன், உங்கள வந்து அப்பேற்பட்ட ஒரு ஆசாமி இருக்கான்னு நான் சொல்றேன், 100 யோஜனையும் தாண்டக்கூடியவன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் பக்கம் வந்து நீங்க வந்து இப்படி தியான மக்னரா இருக்கக்கூடாது, நீங்க வந்து புறப்படணும் அப்படின்னு ஆஞ்சநேயருடைய உற்பத்தி அவருடைய அவதாரம் எல்லாம் சொல்லி ஆஞ்சநேயருடைய பிரபாவத்தை நினைவு மூட்ட ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து விஸ்வரூபம் எடுத்தார், கர்ஜிச்சார், ராமநாமாவை வந்து உச்சரிச்சார், ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு மகேந்திர பர்வத்தத்துல வந்து குதிச்சார். அந்த பர்வத்தத்துல வந்து பஸ்கி எடுத்தார், வாழை வந்து விரிச்சார், சுழட்டி அடிச்சார். நான் வந்து இங்கேருந்து சீதையை தேடிட்டு வரேன், நானும் பறந்து போய் லங்கைக்கு போய் 100 யோஜனை என்ன, நான் 16,000 யோஜனை கூட தாண்டறதுக்கு எனக்கு சக்தி இருக்கு ராம பிரசாதத்தினால அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க, நான் காரிய சித்தியோட வரேன் அப்படின்னு சொல்லி அவர் குபீர்னு ஒரு பாய்ச்சல் பாஞ்சி மகேந்திர பர்வத்தத்துல இருந்து நேரா லங்கா தீபத்துக்கு வந்தார். லம்பம்ங்கிற மலையில வந்து இறங்கினார். லங்கையை வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு வரும்போது அந்த லங்கா நகரத்துல பிரவேசிக்கணும் அப்படின்னு போகும்போது அந்தந்த நகரம் அந்தந்த கிராமத்துல வந்து நகர தேவதை அந்த கிராம தேவதைகள் இருப்பா இல்லையா, அந்த லங்கினி வந்து காவலுக்கு நிற்கும் போது ஆஞ்சநேயர் வந்து வழி மறிக்க உடனே ஆஞ்சநேயருக்கும் அவளுக்கும் ஒரு சம்வாதம் நடக்கிறது. லங்கினி வந்து ஆஞ்சநேயரை வந்து ஒரு அறையிறாள். இவர் வந்து திருப்பி அவளுக்கு வந்து வலது கையால அடிச்சுட்டால் அவள் ஸ்திரீயா இருக்கிறதுனால உயிர் போயிட போறது அப்படிங்கிற காரணத்தினால லேசா இடது கையால தட்டினா. அதுவே அவளால தாங்க முடியல, கீழே விழுந்து ஒரு 10 நிமிஷம் கை காலை வந்து விழுக்கு 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 உதச்சிண்டு உடனே கையை கூப்பிண்டு நீங்க வந்து சமாதானம் அடையணும், வானர சிரேஷ்டரே பிரம்மா எனக்கு வந்து ஒரு வரம் கொடுத்திருக்காரு, அது எனக்கு இப்பதான் நினைவுக்கு வருது, எப்ப ஒரு வானரம் வந்து உன்னை ஜெயிக்கிறதோ அப்ப லங்கைக்கு விநாச காலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். சீதை அப்படின்ற வியாஜத்துல ராமருடைய சேனை வந்து லங்கைக்குள்ள வரப்போறா, வானரானெல்லாம் வரப்போறா. இனி ராவணன் வந்து தன்னுடைய பரிவாரங்களோடு ஒழிய போறான், ராட்சசால் எல்லாம் அழிய போறா, இனி இது உங்களுடைய ராஜ்யம், நீங்கள் வந்து உள்ள போகலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்கோ அப்படின்னு சொன்னதும் ஹனுமான் வந்து உள்ள வந்துட்டார் அப்படிங்கிறது பூர்வ கதை. வானர வீருடு வரஹனுமந்துடு வானர வீருடு வரஹனுமந்துடு வானர வீருடு வரஹனுமந்துடு வேகமே லங்கకు వెడలనుగపుడు వేగమే లంకకు వెడలనుగపుడు రాక్షసపురమున రాముని దేవిని రాక్షసపురమున
ஜெயிச்சு லங்கைக்குள்ள பிரவேசிச்சார் அப்படின்னு சொன்னார். சீதையை தேடுவதற்காக ச நிர்ஜித்ய புரீம் சிரேஷ்டாம் லங்காம் தாம் காம ரூபிணீம் விக்ரமேண மகா தேஜா ஹனுமான் கபிசத்தமக. மகாவீரர் ஏதாவது யாராவது ஒரு 10 பேரை வச்சுட்டு ஒரு சேனையை வச்சுட்டு அந்த லங்கினியை வந்து ஜெயிச்சாரா அப்படின்னு கேட்டா இல்ல, ஒண்டியாக ஜெயிச்சார். விக்ரமேண மகா தேஜா ஹனுமான் கபிசத்தமக. அப்படி ஜெயிச்சவர் வந்து லங்கைக்குள்ள போய் தேவியை தேடணும் இல்லையா, அதுக்காக தானே வந்தார். ஜெய் ரகுவீர சமர்த்த அப்படின்னார். அங்கேருந்து ஒரு குதிச்சார். அத்வாரேண மகாபாகு பிராகாரம் அபிபுப்ளுவே. ஹனுமான் வந்து அந்த அகழிய தாண்டி அந்த மதில் சுவர் மேல வந்து ஒரு குதி, அப்படி ஒரு எக்கி அப்படி அந்த மதில் சுவர் மேல போய் நின்றாராம். மடவண்ட மதில்ல போய் நின்றார். ஒசரக்க நிக்கிறார். ராவணன் வந்து 4 பக்கமும் வந்து அந்த அகழி போட்டிருக்கான். பெரிய ஒரு ஒத்த செவரு அந்த மதில் மேல அந்த அகழியை தாண்டி அந்த ஊருக்குள்ள போகணும் அப்படின்றதுக்காக அங்கங்க பாலங்கள் எல்லாம் வச்சிருக்கான் ராவணன். அந்த பாலங்களை வந்து யந்திரத்தினால வந்து அதை தூக்கலாம், அதை வந்து இறக்கலாம். அப்படி ஆச்சரியமா வந்து அப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் ராவணன். அங்க ஏராளமான காவல் எல்லாம் அவன் போட்டு வச்சிருக்கான். என்ட்ரன்ஸ்ல அந்த கோட்டை வாசல்ல வந்து ஏராளமான அந்த சேனைகள் எல்லாம் நிக்கிறது. இவ்வளவு ஜாகிரதையா இருக்கும்படியான இடத்துல வந்து ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து அத்வாரேண மகா பாகு பிராகாரம் அபிபுப்ளுவே ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னா குபீர்னு ஒரு ஏறி அந்த மதில் சுவர் மேல நின்னார். மதில் சுவர் அப்படின்னுட்டா அந்த மதில் சுவர்னால் அந்த மதில் சுவருக்கு உள்கையில வந்து ஏராளமா அங்கங்க பாதை போட்டு வச்சிருக்கானாம். அந்த பாதைகள் எல்லாம் அதுக்குள்ள வந்து ரெஜிமெண்ட் எல்லாம் நிறைய நிக்கிறது, சேனைகள் ரெஜிமெண்ட் எல்லாம் நிக்கிறது. இப்படி இவர் ஒரு தடவை பார்த்தார், டவுனை வந்து ஒரு தடவை பார்த்தார். அங்கேருந்து பொத்துன்னு குதிச்சாராம். பிரவிஷ்ய நகரீம் லங்காம் கபிராஜகிதம் கரக. தன்னுடைய இடது கால வச்சு லங்கையில வந்து பிரவேசிக்கிறார். அந்த லங்கினை வந்து அடிக்கும் போது ஒரு அறையும் போது இடது கையால அடிச்சார் இல்லையா, இப்ப லங்கைய பிரவேசிக்கும் போது இடது காலால பிரவேசிக்கிறாராம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம ஆண்கள்லயே வந்து நம்ம ஒரு கிரக பிரவேசமோ இல்ல ஒரு கல்யாணமோ இல்ல ஒரு நல்ல காரியம் பண்ணும் போது அந்த வாத்தியார் வந்து சொல்லுவார் இல்லையா, வலது கால வச்சுப்போ அப்படின்னு சொல்லுவார். ஆனா சத்ருனுடைய ஊர்ல வந்து அவனை ஜெயிக்கிறதுக்காக பிரவேசிக்கும் போது பாத வழியாக போக கூடாது அப்படிங்கிறது ஒரு நியாயம் வீரனுக்கு. அதோட கூட இடது கால வச்சு போகணும் அப்படின்னு ஒரு நியாயமா. அதன்படி ஆஞ்சநேய சுவாமிகள் என்ன பண்ணினார், இடது கால வச்சு அந்த ஊர்ல அந்த சத்ருவை ஜெயிக்கிறதுக்காக அவர் பிரவேசிக்கிறார். எப்படி பிரவேசிக்கணுமோ அந்த மாதிரி பிரவேசிச்சாராம் ஆஞ்சநேயர். பிரவேசிச்சு அந்த லங்கைய வந்து அப்படி தேட ஆரம்பிச்சார். லங்கையில ஆச்சரியமா இருக்காம் லங்கை. எப்படி இருக்கு அப்படின்னுட்டா 4 வீதிகள், பெரிய பெரிய ராஜ வீதிகள், ரத வீதிகள், உத்தியான வனங்கள், சபா மண்டபங்கள், கோவில்கள், எல்லா இடத்துலயும் அப்படியே அவர் சுத்தி பார்த்துட்டே வரார். வீடுகள்ல வந்து ஒவ்வொரு வீடா தாண்டி சீத்தை இருக்காளா அப்படின்னு வந்து தேடின்னு வரார். எல்லா இடத்துலயும் அப்படியே புகுந்து பார்க்கிறார். யார் கண்ணிலையும் அகப்படாத வந்து வந்துட்டே இருக்கார். ராகவார்த்தம் சரண் ஸ்ரீமான் ததர்ஷ ஜனநந்த. அங்க தேட ஆரம்பிச்சதும் சுஷ்ராவருச்சினம் கீதம், தேட ஆரம்பிக்கும் போது பிரியமான சங்கீதம் வந்து காதல விழந்தான். முதல்ல எடுத்ததுமே வீடுகள் ஒவ்வொரு வீடா சீதை இருக்காளான்னு தேடிட்டு வரும்போது ஒவ்வொரு வீடா தாண்டிட்டு போகும்போது இப்படி சில கிரகங்கள்ல போனா சில பேர் நல்ல சங்கீதம் பாடிட்டு இருக்கிறது கேட்கறதாம். இன்னும் சில கிரகங்களுக்கு போகும்போது சில பேர் என்ன 10 பேர் உட்கார்ந்துட்டு குதூகலமா பேசிட்டு இருக்காளாம். இன்னும் சில இடங்கள் தாண்டி போகும்போது புருஷன் சாப்பிட்டு இருக்கான், பத்னி வந்து பரிமாறிட்டு இருக்காள், போஜனம் பரிமாறிட்டு இருக்காள். இன்னும் சில இடங்கள் போகும்போது ஈஸ்வரனை வந்து சில பேர் ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. இன்னும் சில கிரகங்கள்ல வந்து அவ வேத அத்தியாயனம் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த நாதம் எல்லாம் இவர் காதுல வந்து விழுது. கோஷ்டியா இவர் வந்து வீடுகள் அப்படி தாண்டிட்டு போறாரு இல்லையா. அநேக தினசான வீடுகள் எல்லாம் இருக்காம். வால்மீகி பகவான் வந்து ஆச்சரியமா வர்ணிக்கிறாரு இந்த இடத்துல. விவிதாகிருதி ரூபாணி பவனானி ததஸ்ததஹ. சில கட்டிடங்கள் வந்து 4 பக்கமும் வந்து அவளுக்கு வாசப்படி வச்சுட்டு இருக்காளாம், சமச்சத்துரமா இருக்காம். சில கட்டிடங்கள் சில வீடுகள் வந்து 3 வாசப்படி இருக்காம். சில வீடுகளுக்கு வந்து 2 பக்கம் வாசப்படி இருக்காம். சில வீடுகள் வந்து சத்துரஸ்ரமா இருக்காம். சில வீடுகள் வந்து ரவுண்டா இருக்காம். சில வீடுகள் வந்து போட் மாதிரி இருக்காம். இப்படி அநேக தினசான வீடுகள். விவிதாகிருதி ரூபாணி பவனானி அப்படின்னு வந்து வர்ணிக்கிறார். அநேக தினசான வீடுகள். இப்படி ஒவ்வொரு வீடா இவர் பார்த்துட்டு வரார். என்ன இந்த ஊர்ல வந்து இப்படி வந்துட்டு இப்படி ஒவ்வொரு வீடா இவர் பார்த்துட்டு வராரு. இந்த ஊரினுடைய அழகை பார்க்கறதுக்காகவா இவர் வந்தார்? ஏதோ இந்த ஊரினுடைய அழகை வந்து ஒரு 10-20 செலவழிச்சுட்டு பார்க்கறதுக்காக வந்தாரா அப்படின்னு கேட்டா அதுக்காக அவர் வரல. ராகவார்த்தம் சரண் ஸ்ரீமான்
எந்த இடத்துலயாவது ராம பத்தினியான சீதை எந்த இடத்துலயாவது இருக்காளா அப்படின்னு ஒரு இடம் விடாத இப்படி பார்த்துட்டு வராராம். ஒவ்வொரு வீடா பார்த்துட்டு வரும்போது ஒரு சதுரங்க மாத்திரம் கூட, சதுரங்குல மாத்திரம் பாக்கி இல்லாத இப்படி இவர் தேடிட்டு வரும்போது, இப்படி ஒவ்வொரு வீடா தாண்டி தாண்டி வரும்போது எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்து அலைஞ்சி 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 இவர் ராத்திரி பூரா அலைஞ்சுட்டு இருக்கார். ராஜ வீதிக்கு வந்துட்டார். ராஜ வீதியில வந்து பார்க்கும்போது சர்வவிதமான ஜனங்கள், பகுஜனங்கள் வந்துட்டும் போயிட்டும் இருக்கா. அந்த ஜனங்கள் எல்லாம் சர்வவிதமான ஜனங்கள். யார் யாரெல்லாம் வரா அப்படிங்கறத வர்ணிக்கிறார். குடும்பிகள் இருக்கா, வியாபாரிகள் இருக்கா. அந்த வியாபாரிகளுடைய வீடுகள் எல்லாம் போய் பார்க்கிறார். யாக யஜ்ஞம் பண்ணினா பெரியவா அவளுடைய வீடுகள் எல்லாம் பார்க்கிறார், அவளை எல்லாம் பார்க்கிறார். அது மாதிரி வானப்பிரஸ்தாசிரமிகள் எல்லாம் நிறைய பேர் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா, அவளை எல்லாம் பார்க்கிறாளாம். சன்னியாசிகள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா, அவளை எல்லாம் பார்க்கிறாளாம். அது மாதிரி பரம ஆகிதாத்மிகளா இருக்கிறவா பெரியவா, அவ கையில தர்பையும் பவித்திரமுமா அவ வந்து அந்த வீதியில போயிட்டு இருக்காளாம், அவளை எல்லாம் பார்க்கிறாளாம். லௌகிக்கான வந்து பகுஜனங்களை வந்து பார்க்கிறாராம் ஆஞ்சநேய சுவாமிகள். அது வர்ணனை அவெல்லாம் எப்படி இருக்காருன்னா, நாதி ஸ்தூல நாதி கிருஷாந்த நாதி தீர்காதி ஹ்ரஸ்வகான நாதி கௌரா நாதி கிருஷ்ணான நாதி குப்ஜான வாமனான் விரூபான் பகுரூபாம்ச சுரூபாம்ச சுவர்ச்சசக அநேக தினசான வியக்திகளை வந்து பார்க்கிறார். இவாலாம் வந்து ரொம்ப நெட்டையாவும் இல்ல, ரொம்ப குட்டையாவும் இல்ல, ரொம்ப பெருமனாவும் இல்ல, ரொம்ப இளச்சியும் இல்லையாம். இப்படி பல தினசான பேர்வழிகளை பார்த்துன்னு வந்து இப்படி பார்த்துட்டே ஒவ்வொரு வீடா சீதை இருக்காளோ, சீதா தேவி இருக்காளோ அப்படின்னே பார்த்துட்டு வரும்போது போற போது ராஜாக்கள் எல்லாம் மீட்டிங் போடக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்க்கிறார். எப்படி எவ்வளவு இடங்கள் தேடிட்டு வராருங்கிறத வர்ணிக்கிறார். வித்யாசாலைகள், அந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பார்த்துட்டு வராரா. நியாயஸ்தலங்கள் எல்லாம் போய் அந்த இடத்துல எல்லாம் போய் தேடினார். பொது ஜனங்கள் எல்லாம் மீட்டிங் போடக்கூடிய இடங்கள் எல்லாம் போய் தேடுறார். வைத்தியசாலைகள்ல தேடுறார். சாயரட்சைக்கு ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்து நல்ல காத்து வாங்கும்படியான உத்தியானவனங்கள் அங்கெல்லாம் போய் தேடுறார். அப்படி டவுன் பூரா ஒரு இடம் பாக்கி இல்லாத தேடிட்டு வந்துட்டு ஆசசாதாத லக்ஷ்மிவான் ராட்சசேந்திர நிவேசனம், ராவணனுடைய அரண்மனைக்கு அவர் வந்து கிட்டக்கையும் வந்துட்டார். ராவணனுடைய அரண்மனைக்கு அப்படி வந்துட்டே இருக்கார். ராவணனுடைய அரண்மனைக்கு வெத்தங்கி வெத்தங்கி தூதேனோ மாருதி ரகுபீருனி சதி சீதா தேவி வெத்தங்கி வெத்தங்கி தூதேனோ மாருதி ரகுபீருனி சதி சீதா விஸ்வகர்மாவால நிர்மாணம் பண்ணப்பட்டதானதும் திரிகூட்டம் அப்படின்ற மலையில வச்சு இழைச்சது போல பிரகாசிக்க கூடியதான அந்த லங்கா பட்டணத்துல வந்து ஒரு இடம் விடாது இவர் பாக்கி தேடிண்டே வராராம். 7 மாடி 8 மாடி கட்டிடங்கள்ல. ஆச்சரியமா இருக்காம் அந்த லங்கா பட்டணமே. விதரண குண அமுத கலவாடன தவோ விதரண குண அமுத கலவாடன ಗಲವಾಡನ ತಮೋ ವಿಶ್ವಕರ್ಮ ನಿರ್ಮಿತ ಬರಲಾದ ಪೂರ ಮೂಲ ವೆತಗಿ ವೆತಗಿ ಸುಸೇನೋ ಮಾರುತಿ ರಘುಬೀರುನಿ ಸತಿ ಸೀತಾ. தோட்டம் தெருவை எல்லாம் உத்தியானவனங்கள் எல்லாம் தேடிட்டு வரார். ஒரு இடம் பாக்கி விடாத தேடி வரார். இப்படி சில மந்திரிகளுடைய கிரகங்கள் எல்லாம் போய் போய் உள்ள புகுந்து பார்க்கிறாராம். மகராட்சன் அப்படின்னு ஒரு மந்திரி. மகராட்சசதனம் பூலோ இந்திரஜிதோ மணிமய சௌதம் பூலோ. மகராட்சன் அப்படின்ற ஒரு மந்திரி அவனுடைய அரண்மனைக்குள்ள புகுந்து அவன் ஸ்நானம் பண்ற இடம், அவன் சாப்பிடுற இடம், அவன் அலங்காரம் பண்ணிக்கிற இடம், அதிதிகள் எல்லாம் வந்தா அவெல்லாம் தங்கக்கூடிய அந்த ரூம் எல்லா இடங்களும் பார்த்துட்டு வரார். சமையலற ஸ்டோர் ரூம் எல்லாம் பார்த்துட்டு வரார். அந்த மாதிரி சுகன் ஒரு மந்திரி அவன் வீட்டுக்குள்ள புகுந்து தேடுறார். சுக நிவேசனம் பூலோ கும்பகனோதி ஜோதிமய கிருதம் பூலோ. இந்திரஜிதனுடைய அரண்மனைக்குள்ள புகுந்து தேடுறார். சுகனுடைய அந்த மந்திரியுடைய கிரகத்துல தேடுறார். கும்பகர்ணனுடைய அரண்மனையில புகுந்து தேடுறார். அவன் வந்து திவ்யமான ஒரு கண்ணாடினால ஒரு வந்து பெரிய கட்டிடம் கட்டி வச்சிருக்கானா. அங்கெல்லாம் போய் தேடி பாருங்க. வாசன திரவியங்கள் எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிற இடங்கள் எல்லாம் போய் தேடுறாராம். அகருஷால லோமணி முகுரசால
மரகதமயமான கோட்டை செவர்களாம் இருக்காம். மரகதமய கோட்டலோ வெலனேரி மாணிக்கமுல பெட்டிலோ. கஜானா இருக்கும்படியான இடங்கள் எல்லாம் தேடி வரார். எவ்வளவு சேனைகள் இருக்கும், யார் கண்ணிலையும் அகப்படாது இப்படி ஜாகிரதையா இப்படி தேடி தேடிட்டு வந்து ஸ்திரீகள் இருக்கும்படியான இடத்துக்கெல்லாம் வந்து தேடுறார். அப்படி டவுன் பூரா பார்த்து ஒரு இடம் விடாது இப்படி தேடிட்டு வந்து கடைசியாக ராவணனுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். கடைசியில சமுத்திரம் இவ கம்பீரம் சமுத்திரம் இவ நிஸ்வனம் மகாத்மனோ மகத்வேஷ்வ மகாரத்ன பரிச்சதம். சமுத்திரத்துக்கு ரத்னாகரம் அப்படின்னு பேரு. அந்த சமுத்திரம் மாதிரி சர்வ ரத்னங்களும் இங்க இருக்காம், சர்வ நிதிகளும் வந்து தாண்டவம் ஆடுறதாம் இந்த லங்கா பட்டணத்துல, அதுவும் ராவணனுடைய அரண்மனையில. சமுத்திரம் இவ நிஸ்வலம். சமுத்திரம் கிட்ட போனா அது பேர் இறைச்சலா இருக்கும் இல்லையா, ஆனா இங்க வந்து ஓசை அடங்கின சமுத்திரம் மாதிரி எல்லாம் நிசப்தமா எல்லா காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கான். பகு பேர் வேலைக்காரா வந்து வரா போறா. அந்த சதுரங்க சைன்யங்கள் எல்லாம் நிற்கிறது, யானைப்பட வருது, குதிரைப்பட வந்து அவெல்லாம் நிசப்தமா வரா போறா. அந்த மாதிரி ஆபீசர்ஸ் நிறைய பேர் வரா, அவ காரியத்தை கவனிக்கிறா. நிறைய பேர் கணக்கு எழுதுறவா அவெல்லாம் எழுதிட்டு இருக்கா. சமையல் பண்றவாலாம் ஒரு பக்கமா அவ குதூகலமா சமையல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இத்தனையும் வந்து எப்படி நடக்கிறது அப்படின்னா நிசப்தமா இவர் வந்து எல்லாம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கா. சமுத்திரம் இவர் நிஸ்வனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவர் தேடுறதான காலத்துல வந்து சந்திரன் வந்து ரொம்ப ஒத்தாசி பண்ணினானாம் ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு. ராம காரியத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு பிரகாசத்தை கொடுத்து ஒத்தாசி பண்றது போல சந்திரன் வந்து ஆகாசத்துல வந்து அப்படி பிரகாசிக்கிறானா. அந்த சந்திரன் வந்து பிரகாசிக்கக்கூடிய அழக வந்து ஒரு கவி வந்து வர்ணிக்கிறார். ஹம்சோ யதா ராஜத பஞ்சரஸ்தஹ. திவ்யமான ஒரு ஹம்சத்தை வந்து ஒரு வெள்ளி கூட்டுல வச்சு அதை பார்த்தா அது எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி இருக்காம் சந்திரனை பார்க்கறதுக்கு. சிம்போ யதா மந்தர கந்தரஸ்தஹ. மந்தர பர்வத்தத்துல ஒரு குகையில வந்து சிங்கம் வந்து கர்ஜிச்சு அதை வந்து டப்பா எட்டக்க இருந்து அதை நம்ம பார்த்தோமானால் அது எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி சந்திரன் வந்து ஆகாசத்துல பிரகாசிக்கிறானா. வீரோ யதா கர்வித குஞ்சரஸ்தஹ. ஒரு மகா யுத்த வீரன் வந்து ஊரெல்லாம் ஜெயிச்சுட்டு ஒரு மதம் பிடிச்ச யானையினுடைய முதுகுல ஏறி அந்த வீதியில வரும்போது அவனை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி சந்திரன் ஆகாசத்துல வந்து பிரகாசிக்கிறானா. அந்த சந்திரனுடைய ஒத்தாசையோட கூட ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து ஒரு வீடா இப்படி தேடிட்டு வரார். இப்படி ராவணனுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். ராவணனுடைய அரண்மனையை பார்த்தா அவ்வளவு கம்பீரியமா இருக்காம அவனுடைய அரண்மனை. அவன் ஸ்நானம் பண்ற இடம், அவனுக்கு சமையல் நடக்கிற இடம், ஸ்டோர் ரூம் இடம், அவனுடைய அலங்காரம் பண்ணிக்கிற இடம், ஸ்திரீகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம், ஒரு இடம் அவனுடைய சேனை சதுரங்க சேனைகள் எல்லாம் இருக்கும்படியான இடம், ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு மாடியா இப்படி தேடிட்டு வராராம். ஒரு இடம் பாக்கி இல்ல, எல்லாத்தையும் தேடிட்டு புஷ்பக விமானத்தை வந்து கொண்டு நடுவுல வந்து அங்க வந்து பதிச்சு வச்சிருக்கான் ராவணன். அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். யாகி வைஷ்ணவனே லக்ஷ்மி யாச்சேந்திரே ஹரிவாகனே. குபேரனுடைய சர்வ அந்த சம்பத்தும் அங்க வந்து தாண்டவம் ஆடுறதாம். அந்த புஷ்பக விமானத்தை வந்து அவர் வந்து பார்க்கிறார் இல்லையா, அது சமீபம் வந்ததும் பார்த்தா குபேரனுடைய சர்வ சம்பத்தும் அங்க தாண்டவம் ஆடுறது. இந்திரனுடைய சர்வ சம்பத்தும் அங்க பூர்ணமாக அங்க தாண்டவம் ஆடுறதா. ஒரு கால் இவாளுடைய சம்பத்துக்கெல்லாம் கூட ஏதாவது இடைஞ்சல் வந்தாலும் வரும், ஆனா இங்க இடைஞ்சலே வராதாம் ராவணனுடைய அரண்மனையில. சில சமயம் குபேரனுக்கும் இந்திரனுக்கும் வந்து அவளுக்கு சங்கடங்கள் ஏற்படும். அவ வந்து நேரா பிரம்மானுடைய கால்லயோ இல்ல விஷ்ணுனுடைய கால்லயோ போய் விழுவா. அவ வந்து இவாளுக்கு ராஜ்யத்தை தேடி கொடுப்பா. ஆனா இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னுட்டா நித்தியமேவ அனபாயினி அப்படின்னு வந்து வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். அப்போ விஸ்வகர்மாவால நிர்மாணம் பண்ணப்பட்டு பிரம்மாவுக்கு வந்து கொடுத்தார் அந்த புஷ்பக விமானத்தை. பிரம்மா வந்து குபேரன் வந்து தபஸ் பண்ணி அதை வந்து பிரம்மா வந்து குபேரனுக்கு கொடுத்தார். குபேரனை வந்து ஜெயிச்சு ராவணன் வந்து அந்த புஷ்பக விமானத்தை எடுத்துன்னு வந்து தன்னுடைய அரண்மனையில நடுப்புற வந்து அதை பதிச்சு வச்சிருக்கான், கொண்டு வச்சிருக்கான். நவரத்னங்களால இழைக்கப்பட்டதாக இருக்கு அந்த புஷ்பக விமானம். அந்த புஷ்பக விமானத்துல வந்து ஏறினார் ஆஞ்சநேயர். அந்த ஹால்குள்ள வந்தார். திவ்யமான விரிப்புகள் எல்லாம் இருக்கா, ரத்னமயமான தூண்கள், அங்கிருந்து தீபங்கள் எல்லாம் திவ்யமான தீபங்கள் எல்லாம் ஏத்தி வச்சிருக்கா. அப்படியே பார்க்கிறார், ஆச்சரியப்படுறாராம் ஆஞ்சநேயர். ஸ்வர்கோயம் தேவலோகோயம் இந்திரஸ்யம் புரீபவேத். இதென்ன இது, ஸ்வர்கமா இல்ல தேவலோகமா இல்ல இந்திரபட்னமா, அப்படி இருக்கே ஆச்சரியமா. அதோட இல்ல சித்திர்வேயம் பராகிஸ்யாதித்யமன்யத மாருதி. இது ஸ்வர்கமா தேவலோகமா இல்ல இந்திரபட்னமா இல்ல சித்தி அப்படின்னு ஒண்ணு சொல்வாளே அந்த சித்தி தானா இது. இந்த ஹால்குள்ள
ஹால்குள்ள வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள் எல்லாம் படுத்துட்டு இருக்காளாம். ததோபஷ்யத் பூதாசீனம் ததோபஷ்யத் பூதாசீனம் நானாவர்ணாம்பரஸ்ரஜம் ததோபஷ்யத் பூதாசீனம் நானாவர்ணாம்பரஸ்ரஜம் சஹஸ்ரம் வரதனேனா நானவேஷ விபூஷிதம் பரிவృతే அர்த்தராத்ரேஷு பாலநேத்ரவசம் கதம் பரிவృతే அர்த்தராத்ரேஷு பாலநேத்ரவசம் கதம் क्रीडितो परतं रात्रौ क्रीडितो परतं रात्रौ सुष्वपबलवतरतोपश्यत् कूटसीनम्. அந்த ஹால்குள்ள வந்து நுழைஞ்சு பார்த்தா ஏராளமான ஆயிரக்கணக்கான ஸ்ரீ ஜனங்கள் எல்லாம் படுத்துட்டு இருக்காளாம். எப்படி படுத்துட்டு இருக்கா? இவர் வரப்போது எவ்வளவு டைம் அப்படின்னு சொன்னா பரிவிருத்தே அர்த்தராத்திரி ஆயிடுதான் இவர் வரும்போது. நன்ன அசதி இந்த ஸ்திரீகள் எல்லாம் அந்த குண்டுகள் எல்லாம் தன்னை மறந்து தன்னுடைய சரீரத்தை மறந்து அப்படியே தூங்கிட்டு இருக்காளாம். எந்த நிலைமையில இருக்கா அப்படின்னுட்டா பால நித்ரா வசங்கதம், தன்னை மறந்த நிலையில தூங்கிட்டு இருக்கா. அந்த இடங்கள் எல்லாம் வந்து மொள்ள அப்படி பார்க்கிறாராம் ஆஞ்சநேயர். எட்டி பார்க்கிறார். ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள் படுத்துட்டு இருக்கா இல்லையா. இந்த சில பேர் வந்து அவளுடைய நெத்தியில அந்த திலக்கம் எல்லாம் அழிஞ்சிருக்காம். சில பேர் வந்து அவ படுத்துட்டு இருக்கிறதான ரகளையில வந்து அவளுடைய பாத சரம் வந்து ஒரு பக்கம் நழுவி இருக்காம். சில பேர் வந்து அவளுடைய கழுத்துல போட்டு இருக்கக்கூடிய ஹாரங்கள் எல்லாம் நழுவி இருக்காம். சில பேர் வந்து அவ கையே வந்து தலைக்கு ஒசரமா வச்சுட்டு இருக்காளாம். சில பேர் வந்து அவளுடைய வஸ்திரத்தை வந்து தலைக்கு ஒசரமா வச்சுட்டு தூங்குறாளாம். இப்படி பலவிதமான ஸ்திரீகள் படுத்துட்டு இருக்கிறது வந்து அவனுக்கு வந்து பார்க்கிறார் இல்லையா. இந்த இடத்துல வந்து பார்க்கிறார். ஸ்திரீ மாலா கிரதிதாஹிசா, ஸ்திரீகளால ஒரு மாலை தொடுத்தது மாதிரி இருக்கு அப்படின்னுட்டார் வால்மீகி பகவான் இந்த இடத்துல. அப்படி எங்கேயாவது தேவி இருக்காளா அப்படின்னு இப்படி ஒவ்வொருத்தரையா இப்படி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கார். வரப்போது இப்படி இவ்வளவு ஸ்திரீ ஜனங்கள் படுத்துட்டு இருக்கா இல்லையா. இவாளுக்கு மத்தியில வந்து ராவணன் வந்து ஒரு பெரிய மஞ்சத்துல, ஒரு திவ்யமான மஞ்சத்துல ராவணன் படுத்துட்டு இருக்கான். மகாவீரன் அவன் அசந்து தூங்கிட்டு இருக்கானாம். அவன் இப்படி பார்த்தார் ஆஞ்சநேயர் ராவணனை. ஒரு 2 அடி கொஞ்சம் பின்னாடி நகர்ந்தாராம். கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து அவனுடைய வைபவங்களை எல்லாம் கவனிக்கிறாராம். ஒரு 2 நிமிஷம் ராவணனை பார்க்கிறாராம். அவனுடைய பராக்கிரமம், அவனுடைய புஜம், அவனுடைய முகத்துல உள்ள தேஜஸ், அதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சலே இல்லையாம். சர்வ லட்சண சம்பன்னனாக இருக்கானாம் ராவணன். அசந்து தூங்கிட்டு இருக்கார். வால்மீகி பகவான் வந்து இந்த இடத்துல ஒரு உபமானம் சொல்றார். ராவணன் எப்படி தூங்குறான் அப்படின்னுட்டா, மாஷராசி பிரதீகாசம் நிஸ்வசந்தம் புஜங்கவது காங்கே மகதி தோயாந்தே பிரசுப்தமிவ குஞ்சரம். ஒரு 4 வேலன் உளுந்த வந்து நீளத்துல கொட்டி இருந்தா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கானாம் ராவணன் பார்க்கறதுக்கு. மாசராசி பிரதீகாசம், உளுந்த வந்து கொட்டி அதை வந்து எட்டத்துல இருந்து பார்த்தா அதை நீள போக்குல அதை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நிஸ்வசந்தம் புஜங்கவது, பெருமூச்சு விடுறானாம் சர்ப்பம் போல. ஒரு பெரிய யானை வந்து கங்கக்கரையில படுத்துட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கானாம். ராவணன் மஞ்சத்துல படுத்துட்டு இருக்கான். அவனுடைய காலடியில ஏராளமான ஸ்திரீ ஜனங்கள் எல்லாம் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கா. எல்லாரும் இவனுடைய பத்னிகள். இவாளை எல்லாம் பார்க்கிறார் இவர். ராவணன் தூங்குறதுக்காக ராவணனை சுத்தி அநேக வாத்தியங்கள் எல்லாம் இவாளெல்லாம் வாசிச்சிருக்கா. ராவணன் தூங்கி போயிட்டான். அநேக விதமான வாத்தியங்களை வாசிச்சு இவாளும் அப்படியே தூங்குறா. ஒரு வீண கச்சேரி ஒண்ணு நடந்திருக்கு. மிருதங்கம் ஒரு அம்மா வாசிச்சிருக்கா. பல விதமான வாத்தியங்கள். ராவணன் தூங்கி போயிட்டான். அதனால அவன் தூங்கின பிற்பாடு இவாளும் அவளும் அந்தந்த வாத்தியத்தை அணைச்சிட்டு அப்படியே தூங்குறாளாம். ஒரு அம்மா என்ன பண்ணினா, வீணை வாசிச்சிருக்கா. வீணைய அப்படியே வாசிச்சுட்டு ராவணன் தூங்கின பிற்பாடு அவளும் அந்த வீணையில அப்படியே வந்து அதை அணைச்சிட்டு அவள் அந்த வீணையில சாஞ்சின்னு தூங்குறா. டிண்டிமம் பரிகிருஹ்யான்யா, டிண்டிமம் அப்படின்ற ஒரு வாத்தியம், அதை வந்து ஒரு அம்மா அணைச்சிட்டு தூங்குறாளாம். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வாத்தியம். இன்னொரு அம்மாக்கு யாரும் மாப்படல கைக்கு, அதனால இன்னொரு அம்மாவை வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு அவள் தூங்கிட்டு இருக்காளாம். இப்படி தூங்கிட்டு இருக்கா இல்ல. இந்த ஸ்திரீ ஜனங்கள் எல்லாரையும் பார்த்துன்னு வராரு இல்லையா. ராவணன் வந்து மஞ்சத்துல படுத்துட்டு இருக்கார். பாக்கி பேர் சில பேர் எல்லாம் தரையில படுத்துட்டு இருக்காளாம். சில பேர் வந்து திவ்யமான தல்பத்துல படுத்துட்டு இருக்கா. ஒரு கோடியில வந்து ஒரு தனி கட்டில், ஒரு மஞ்சம் போட்டிருக்கா. தனி கட்டில், ஒரு பெரிய கட்டில் போட்டிருக்கு. அந்த பக்கம் அவங்க யாரு படுத்துட்டு இருக்காருன்னா, ராவணனுடைய பத்னியான மந்தோதரி அம்மா வந்து படுத்துட்டு இருக்கா. அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு ஆஞ்சநேயர் கிட்டக்க வராராம். பார்த்தா சதாம் திருஷ்டுவா மகாபாகூர் பூஷிதா மாருதாத்மஜஹ தர்க்கயா மாச சீதேதி ரூப யௌவன சம்பதா
மண்டோதரியினுடைய ரூப லாவண்யத்தை பார்த்துட்டு ஒரு க்ஷணம் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து தோன்றது, இது ஒரு கால் ஒரு சீதையா இருக்குமோ அப்படின்னு வந்து நினைச்சுட்டாராம். சீதையா இருக்கலாமோ அப்படின்னு நினைச்சுட்டாரு. ஏன்னா சீதையை தேடணும்னு ஆசை, பார்க்கணும்னு ஆசை. அதனால ரூப யௌவன சம்பதா, பொதுவா பெரியகாலம் சொல்லுவா, பதிவிரதைகளுடைய ரூபம் யௌவனம் அவளுடைய சம்பத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரே தோற்றமாக இருக்குமா. பார்க்கறதுக்கு ஒரே பதிவிரதைகளை எட்டி இருந்து பார்த்தா அவ எல்லாரும் ஒரே தோற்றம் போல இருப்பாளாம். இப்போ இந்த இடத்துல வந்து மண்டோதரிய பார்த்துட்டு ஒரு சமயம் சீதாதேவியா இருக்கலாமோ அப்படின்னு வந்து ஆஞ்சநேயர் நினைக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ரூப யௌவன சம்பதா, அந்த ரூபம் அந்த யௌவனம் இதர சம்பத்து அந்த உத்தம குணங்கள் எல்லாம் தூங்கும்போது அவ்வளவு நன்னா தெரியறதாம். அதனால சந்தோஷப்பட்டாராம், பரம சந்தோஷம். ஆஹா, சீதாதேவியை பார்த்துட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு க்ஷணம் நினைச்சுட்டார். ஒரு செகண்டுக்குள்ள சீதையை பார்த்துட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டார். சந்தோஷம் அதிகம் ஆச்சோ இல்லையோ, அவர் தன்னை அறியாத சில காரியங்கள் எல்லாம் பண்ணினார். சபாஷ் அப்படின்னு லேசா வந்து ஒரு சத்தத்தை போட்டார், கையை வந்து நன்னா கொட்டினாராம். இப்படி அந்த சந்தோஷம் வந்த உடனே சில பேருக்கு அவாளுக்கு அந்த ஜாதிக்குரியதான சில அடையாளங்கள் எல்லாம் உண்டோ இல்லையோ. இப்ப நமக்கெல்லாம் நம்ம சந்தோஷம் வந்துருது அப்படின்னு பக்கத்துல யாராவது இருந்தோம்னா ரப்புன்னு இப்படி பிடிச்சி இழுத்துறது உண்டு இல்லையா. அந்த மாதிரி அவாளுக்கு ஒவ்வொரு காரியம் உண்டு இல்லையா. இப்ப ஆஞ்சநேய சுவாமிகள், நம்ம ஆஞ்சநேய சுவாமிகள் என்ன பண்ணினார்னா, அவர் ஜாதிக்குரியதான சில காரியங்கள் எல்லாம் பண்ணினாராம். என்ன பண்ணினார் அப்படின்னா, மண்டோதரிய பார்த்துட்டு இதுதான் சீதா தேவி அப்படின்னு நினைச்சுட்டு சந்தோஷம் தாங்கல. சீதா தேவிய பார்த்துட்டோம் அப்படின்ற குதூகலத்துல அஸ்போட்டயாமாச சுத்தும்ப பூச்சம், அஸ்போட்டயாமாச சுத்தும்ப பூச்சம், நனதகி கிரீட ஜகோ ஜகாம, நனந்தகி கிரீட ஜகோ ஜகாம, அஸ்போட்டயாமாச சுத்தும்ப பூச்சம், நனந்தகி கிரீட ஜகோ ஜகாம, தம்பானாரோகன் நிபபாத பூமோ, தம்பானாரோகன் நிபபாத பூமோ, நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம், தம்பானாரோகன் நிபபாத பூமோ, நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம், நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம், ஆஸ்போட்டயாமாச. சீதையை பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு குதூகலம் அவருக்கு ஏற்பட்ட உடனே ஆஸ்போட்டயாமாச, ஒரு ஆஸ்போட்டனம் பண்ணிட்டாராம். சந்தோஷத்தை யாரிடத்துலயும் அவர் சொல்லிக்கணும் இல்லையா, பக்கத்துல யாருமே இல்ல. தனக்கு முத்தம் கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா தன்னைத்தானே வந்து கன்னத்துல முத்தம் கொடுக்க முடியாது. அதனால சுச்சும்ப பூச்சம், தன்னுடைய வாளை வந்து இப்படி எடுத்துட்டார். அந்த வாளுக்கு வந்து ஒரு 4 தடவை இப்படி இப்படி முத்தம் கொடுத்துட்டாராம். சந்தோஷம் அவருக்கு. ஆனா சந்தோஷப்பட்டார், ஆனந்தப்பட்டார். நனந்த சிக்ரீட விளையாடினாராம். அப்படி உடனே கிட்டத வந்து பார்த்தாராம் சீதை அப்படின்னு நினைச்சார். உடனே அந்த தூண்டுல ஏறினார். அங்கேருந்து பார்த்தார், பொத்துன்னு குதிச்சார். மறுபடியும் கிட்ட வந்து பார்த்தார், ஏறினார், பொத்துன்னு குதிச்சார். இப்படி பண்ணிட்டு இருக்காராம் இவர். ஸ்தம்பானாரோகன் மேலே ஏறினாராம். நிப பார்த்த மறுபடியும் கீழே குதிச்சாராம். கிட்ட வந்து பார்க்கிறாராம். சீத்தை அப்படின்ற திருஷ்டியோடவே, பிராட்டிங்கிற திருஷ்டியோடவே இவர் வந்து பார்த்துட்டு இருக்கார். என்ன இப்படிலாம் நம்ம ஆஞ்சநேய சுவாமிகள் பண்றாரே, அவர் பெரிய வியாபகன் இல்லையா, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னுட்டா, இப்படி செஞ்சால்தான் அந்த ஜாதிக்கு வந்து பெருமை அப்படின்னுட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த ஜாதியில பிறந்துட்டு இந்த மாதிரி பண்ணல அப்படின்னுட்டா அது நன்னா இருக்காது, இப்படி பண்ணினால்தான் அது வந்து நன்னா இருக்கு அப்படின்னா, நிதர்ஷயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம், தன்னை அறியாத அவருடைய ஸ்வபாவமான அந்த சேஷ்டைகள் எல்லாம் வந்துருதான் மறைச்சு வைக்கணும்னா அவரால முடியும். ஏன்னா சாமானிய பிராகிருத வானரம் கிடையாது. ஆனா அவரால் இந்த இடத்துல மறைச்சு வைக்க முடியலையாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஜகோ ஜகாம, பஜனை தான் அதுக்கு காரணம் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா அவர்கள் சொல்லுவார். ஏன்னா ஜகோ ஜகாம அப்படின்னுட்டா வேற என்ன அர்த்தம் பண்ண முடியும். பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டாராம் ராவணனுடைய கிரகத்துல. ஹிரண்யகசிபுனுடைய அரண்மனையில பிரகலாத சுவாமிகள் எப்படி பஜனை பண்ணினாரோ அந்த மாதிரி இந்த இடத்துல ராவணனுடைய அரண்மனையில அவனுடைய வீட்டுல ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் அப்படின்னு பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். ராம பஜனை பண்ண 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 அவருக்கு அந்த குதூகலம், சீதையை பார்த்துட்டோம் சீதையை
பார்த்துட்டோம் அப்படின்னு சந்தோஷத்துல ஜகவு ஜகாம பஜனை ஜாஸ்தி பண்ண பண்ண அந்த சேஷ்டைகள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும் இல்லையா, அப்படி பஜனை பண்ணிட்டு சந்தோஷத்துல மறுபடியும் கிட்ட வந்து பார்க்கிறாராம். கிட்ட வந்து பார்த்தா அவதூயச்சதாம் புத்திம் பபூவா வஸ்திதஸ்ததா. சச்ச, என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் நம்ம பண்ணிட்டோம், இது தேவி இல்லையே, ஆஹா இது வந்து நம்ம என்ன வந்து ஒரு க்ஷணத்துல இப்படி மயங்கிட்டோமே. சாட்சாத் பரதேவதையாக இருக்கக்கூடிய சாட்சாத் ஜெகன்மாதாவான ராமபிரானுடைய பத்னியான சீதா பிராட்டி அப்படி பிரபுவை விட்டு பிரிஞ்சு இந்த நிலையில தூக்கம் வருமா? இந்த லட்சணத்துல வந்து தேவி தூங்கிட்டு இருப்பாளா? இது என்ன அசட்டுத்தனமா நமக்கு இருக்கிற அவசரத்துல வந்து யாரையோ பார்த்துட்டு தாயார் அப்படின்னு நினைச்சிட்டோமே. அவதூயச்சதாம் புத்திம் பபூவா வஸ்திதஸ்ததா நராமேண வியுக்தாசா. பிரபு ராமச்சந்திரமூர்த்தியை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய தேவிக்கு வந்து தூக்கமே வராதே. ந போத்தும், சாப்பாடு செல்லுமா? பதிவிரத ஸ்திரீகளுக்கு வந்து அவளை புருஷனை விட்டு இருக்கும்படியான காலத்துல அவளுக்கு வந்து ஸ்நானத்துல அபிருச்சி இருக்காது, அலங்காரம் பண்ணிக்கணும்னு தோணாது, சாப்பிடணும்னு தோணாது, தூக்கம் வராது, புஷ்பங்கள் சூட்டிக்கணும்னு தோணாது. அப்படி இருக்கும் பட்சத்துல ந போத்தும் நாப்யலங்கர்த்தும் நபானம் உபசேவித்தும். ராமச்சந்திரமூர்த்தியை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய தேவிக்கு வந்து தூக்கம் தான் வருமா, இல்ல சாப்பாடு தான் செல்லுமா? இது வந்து வேற யாரும், இது யாரோன்னா அந்நேயமிதி நிச்சித்ய, இது வேற யாரும் தெரியலையே, சீதா தேவி இல்ல இது. ஏன்னா தாம்பூலம் போட்டுண்டு இப்படி வந்து அசந்து படுத்துக்கொண்டு யாராவது தூங்க முடியுமா? சீதா தேவி அப்படின்னா தவிச்சுட்டு கிடப்பாளே, அண்ணா ஆகாரம் இல்லாதபடி, நல்ல வஸ்திரம் ஆடை அலங்காரம் இல்லாதபடி கதறின்னு இருப்பாளே தவிர இந்த நிலையில அப்படி வந்து தேவி தூங்கிட்டு இருக்க மாட்டா. இது வேற யாரோ ராவணனுடைய வேற பட்ட மகிழ்ச்சி அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி திரும்புறாரா. திரும்பினா சச்சாரசகப்பான பூபம். மறுபடியும் வந்து அந்த டிஃபன் சாப்பிடுற ஒரு 10 பேர் வந்து ஸ்நேகிதாள் எல்லாம் கூடிய டேபிள் கீபிள் போட்டு அந்த டிஃபன் பண்ற இடம், அந்த பான பூமம், அந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு திரும்பினா ஆயிரக்கணக்கான ஸ்திரீஜனங்கள் தாறுமாறா படுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்திரீஜனங்களை இவர் பார்க்கிறார் இல்லையா. அந்த புறத்துல பார்த்ததும் அவெல்லாம் எப்படி படுத்துட்டு இருக்கா, ராவணன் மத்தியில அவ படுத்துட்டு இருக்கா. ராவணன் வந்து இத்தனை ஸ்திரீகளுக்கு மத்தியில எப்படி படுத்துட்டு இருக்கான்றத வால்மீகி பகவான் வர்ணிக்கிறச்சே சொல்றார். அவ்வளவு பசுமாடுகளுக்கு மத்தியில ஒரு ரிஷபம் போல படுத்துட்டு இருக்கான் நாம் ராவணன். இதெல்லாம் இவ எல்லாம் தாண்டி அந்தண்ட பக்கம் போனா அவர் வந்து சமையல் அறைக்கு, அந்த பாகசாலைக்கு போனா அங்க வந்து வெவ்வேறு விதவிதமான அந்த சாக்காகாரங்கள் எல்லாம் இருக்கு, விசேஷமான மாംസ ஆகாரங்கள் எல்லாம் இருக்கு, பலவிதமான பானங்கள் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தார், அப்படி பார்த்து சுத்திட்டு வந்தார். என்ன அப்படின்னுட்டா அந்த இடங்கள் எல்லாம் போய் பார்த்தாலே அங்கேயும் சீதை இருக்காளா அப்படின்னு வந்து தேடி பார்த்தார், அங்கேயும் காணல. இப்ப வந்து இந்த இடத்துல நம்முடைய சத்குருநாதர் சொல்வார், இவருடைய பிரம்மச்சரியத்துக்கு வந்து ஒரு பரீட்சை இது. இவ்வளவு ஸ்திரீகளை பார்த்தும் கூட அவருக்கு வந்து ஒரு தில மாத்திரம், ஒரு சித்த விகாரம், ஒரு லவலேசம் தில மாத்திரம் உண்டாகலையாம் ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு. அதோட கூட அந்த பாகசாலையில போய் பார்க்கும்போது இவ்வளவு விசேஷமான ஆகாரங்கள் பானங்கள் எல்லாம் பார்த்து அவருக்கு கொஞ்சம் கூட நாக்குல எச்சல் ஊறல. அதோட கூட இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்து அவருக்கு தோணல. காரணம் என்ன அப்படின்னுட்டா மனோஜவம் மாருத்த துல்லிய வேகம் ஜிதேந்திரியனாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லுவார். அப்போ இத ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இவர் வெளியில வந்தாராம். வெளியில வந்ததும் ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து நினைச்சுட்டார், அந்நியனுடைய அந்த புறத்துல வந்து அலங்கோலமா படுத்துட்டு இருக்கிற ஸ்திரீகளை வந்து நம்ம பார்த்தோமே அப்படின்னு இவருக்கு மனசுல வந்து ஒரு தாபம் ஏற்படுறது. இப்படி செய்யக்கூடிய ஒரு காலம் இவர் செய்யக்கூடியவர் கிடையாது, என்ன ஆனா செய்யும்படியாக இவருக்கு நேர்ந்துடுத்து. இப்ப வந்து நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே, என் காலே எழும்பலையே அப்படின்னு வந்து சொல்லும்போது தியாகராஜ சுவாமிகள் அங்கேருந்து வரார், பின்னாடியில இருந்து தட்டி கொடுக்கிறார். ஆஞ்சநேயரே, நீர் வந்து இதெல்லாம் பார்த்தீர் இல்லையா, நீர் பார்த்தீரே, ஆனா பார்க்கும் போது உன்னுடைய மனசு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறார். மனசும் உம்முடைய மனசு எப்படி இருந்தது, உம்முடைய மனசு உமக்கு சுவாதீனமா இருந்ததா? நிச்சயமா எனக்கு சுவாதீனமா இருந்தது. மனசு அவரவர்களுடைய மனசு அவளுக்கு சுவாதீனமா இருக்கும் போது பெரிய மந்திரம் தந்திரம் யாகம் அதெல்லாம் எதுக்கு? அதனால நீர் ஒன்னும் கவலைப்படாதையும், உம்முடைய பிரம்மச்சரியத்துக்கு ஒரு ஹானியும் வரல அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் வந்து சமாதானம் சொல்ல ஆஞ்சநேய சுவாமிகள் அங்கேருந்து புறப்படுறார். அவருடைய ஹிருதயத்துல ஒரு சமாதானம் கிடைச்சது. என்ன அப்படின்னுட்டா அவாவாளுக்கு அவாவாளுடைய மனசாட்சி தானே துணை. என்னுடைய மனசு வந்து எனக்கு சுவாதீனமா இருக்கு. ஆனா இந்த இடத்துல எதையுமே அந்தந்த விஷயத்தை வந்து அந்த அந்த விஷய நோக்கத்தோட பார்த்தால் தானே அது தோஷம். அப்படி பார்க்காம எனக்கு சுவாதீனமா என்னுடைய புத்தி வந்து எனக்கு இருக்கும் போது நான் ஏன் பயப்படணும்? இதுக்கு ஒரு அழகான ஒரு உபமானம் வந்து ஸ்ரீ அண்ணா அவர்கள் வந்து சொல்லுவார். இந்த இடத்துல ஒரு அம்மா வந்து கதை கேட்கறதுக்கு சத்சங்கத்துக்கு போயிருக்கா.
நிறைய ஸ்திரீகள் எல்லாம் அங்க இருக்கா. ஒரு பக்கம் ஸ்திரீகள் உட்கார்றா, ஒரு பக்கம் வந்து புருஷால் எல்லாம் உட்கார்ந்து இருக்கா. ராத்திரி வேளை ஆயிடுது, அம்மா இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு இந்த புருஷன் வந்து அந்த அந்த அவருடைய பத்தினியை தேடிக்கொண்டு அங்க போறார். போகும்போது ஸ்திரீகளும் புருஷாலும் தனித்தனியா உட்கார்ந்து இருக்கும் போது தன்னுடைய பத்தினி எங்க இருக்கு அப்படின்னு தேடுறதுக்காக அந்த ஸ்திரீகள் மத்தியில இவருக்கு அப்படி பார்க்கிறார், ஒரு நோட்டம் விடுறார். நோட்டம் விடும்போது இந்த அம்மா என்ன பண்றாளாம், அவள் வந்து கொஞ்சம் தலையை குனிஞ்சுக்கிறாளாம். இவர் வந்திருக்கார், ஒரு 10 நிமிஷம் செத்த கதையை கேட்டுட்டு தான் அப்புறம் தான் போவோமே அப்படின்னு அப்படியே தலையை குனிஞ்சிட்டு இருக்கும்போது இவர் அப்படியே அந்த ஸ்திரீகளை பார்க்கும்போது ஒருத்தர் எழுந்து, இவன் என்ன பைத்தியக்காரன், இவன் என்ன வந்து ஸ்திரீகளையே உத்து பார்க்கிறானே அப்படின்னு இந்த இடத்துல தோஷ ஆரோபணம் பண்ணக்கூடாது இல்லையா? ஏன்னா எதை வந்து எங்கெங்க தேடணுமோ அங்கதானே வந்து தேடணும். ஏன்னா ஒரு கண்ணுக்குட்டி காணும் அப்படின்னுட்டா அதை வந்து கொட்டில தானே போய் தேடணும். கண்ணுக்குட்டியை காணும் அப்படின்னா உரியில தேடுற உரிமை வந்து ஒருத்தருக்கு தான் உண்டு. யார் அப்படின்னா சாட்சாத் கோபாலன் தான். என் கண்ணுக்குட்டி காணுமாக்கும், அது உமாத்து உரியில இருக்கான்னு பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அவர் ஒருத்தருக்கு தான் இருக்கு. இந்த இடத்துல என்ன அப்படின்னா கண்ணுக்குட்டி காணும்னா கொட்டில தானே தேடணும். அது மாதிரி ஒரு ஸ்திரீய காணும் அப்படின்னுட்டா அந்தபுரத்துல தானே தேடணும். பார்த்தே ஸ்திரீய காணும், ஆனா என்னுடைய சித்தமும் என்னுடைய திருஷ்டியும் தான் இங்க ஹேது. யார் எப்படி இருக்கா அவ என்ன இவா என்ன அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அப்படி பார்க்கல நானு. யார பார்த்தாலும் இவள் சீத்தையோ அப்படின்ற ரீதியில தானே நான் பார்த்தேன். அப்போ சீத்தைய மனசுல வச்சுட்டு தான் நான் எல்லாரையும் பார்த்தேன். அப்ப யார பார்த்தாலும் சீதாமயமாகத்தான், சீதாதேவி மயமாகத்தான் நான் பார்த்தேன். அப்படின்ற போது யார் எந்த ஸ்திரீய பார்த்தாலும் சாட்சாத் ஜெகன்மாதாவான சீதாவாக பார்த்தாளானா அப்ப அவளுடைய சித்தம் சுத்தமாக தானே இருக்கு. அப்ப என்னுடைய சித்தத்துக்கு வந்து ஒரு ஹானியம் இல்ல, சித்தம் சுத்தமாக இருக்கு அப்படின்னு ஆஞ்சநேயர் வந்து சமாதானப்படுத்தி கொண்டு அங்கேருந்து புறப்பட்டார். தனித்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கார். ரொம்ப தாபப்பட்டார், ரொம்ப வருத்தப்படுறார். என்ன வருத்தப்படுறார் அப்படின்னா, இந்த இலங்கையில் 700 யோஜனை, இந்த இலங்கையில் 700 யோஜனை, இந்த இலங்கையில் 700 யோஜனை, எங்கெங்கும் போய் தேடினே. லங்கைக்குள்ள வந்து ஒரு இடம் விடாம நான் தேடினேனே, தேவியை காணுமே. சீதை எங்க இருக்கானே எனக்கு வந்து தெரியலையே. கந்த மலர் குழலாய் எந்த தாய் சீதையே, கந்த மலர் குழலாய் எந்த தாய் சீதையே, கந்த மலர் குழலாய் எந்த தாய் சீதையே, கண்ணில் காணாமலே வாடினேன், கண்ணில் காணாமலே வாடினேனையோ, இந்த இலங்கையில் 700 யோஜனை, எங்கெங்கும் போய் தேடினே. ஒரு இடம் விடாது தேடினேனே, சீதை எந்த இடத்துலயும் காணுமே அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார்ந்து யோசிக்கிறார். சரி, அந்த கட்டிடத்துல இருக்காளா அப்படின்னு திரும்பி போய் ஒரு கட்டிடத்துல போய் பார்த்துன்னு வரார். அங்க சீட்டை காணல. மறுபடியும் உட்கார்ந்து யோசிக்கிறார், தேவி உயிரோட இருக்காளான்னு எனக்கு தெரியலையே. ஒரு கால் உயிரோட இல்லையோ, ராவணன் வந்து வதம் பண்ணிருப்பானோ. ராட்சசானாம் பிரவரேண ஜானகி ஸ்வசீல சம்ரக்ஷண தத்பராசதி, தன்னுடைய கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு கால் தேவி வந்து பிராண தியாகம் பண்ணிட்டாளோ இல்ல. அப்போ இவ்வளவு தூரம் நான் வந்து வியர்த்தமாயிடுதேன், நான் சமுத்திரத்தை தாண்டிட்டு வந்தது. அப்ப நான் திரும்பி போய் சீதையை காணலை அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனப்படாதே. காரணம் அத்தனை பேருடைய உயிரும் என் கையில தானே இருக்கு. ஏன்னா அவெல்லாம் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கா, ஆஞ்சநேயா நீங்க வந்து போயிட்டு திரும்பி வர பர்யந்தம் நாங்க ஒத்த காலில் நின்றுட்டு இருப்போம், எங்களுக்கு வந்து சாப்பாடு செல்லாது, தூக்கம் வராது, நல்ல இருப்பு இருக்காது, எங்களுடைய உயிரெல்லாம் உங்க கையில ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காளே. அப்ப நான் வந்து சீதையை காணலே அப்படின்னு இங்கேருந்து திரும்பினேன். ஆனா சுக்ரீவன் அத்தனை பேரும் சிரச்சேதம் பண்ணிடுவானே. அங்கதன் என்ன சொல்லுவார், ஜாம்பவான் என்ன சொல்லுவார், இத்தனை பேரும் என்ன வந்து எதிர்பார்த்துட்டு சாப்பிடாம கொல்லாம நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு இவர் நினைக்கும் போது சச்ச அதைரியப்படக்கூடாது. நிர்வேதம் அடையறத காட்டிலும் மகத்தான பாபம் எதுவும் கிடையாது, அசட்டுத்தனம் எதுவும் கிடையாது. உண்மையா உழைச்சா அதுக்கு பலன் நிச்சயம் உண்டு அப்படின்னு ஒரு இடம் விடாம நம்ம மறுபடியும் தேடுவோம் அப்படின்னு எழுந்து போய் தேடி பார்க்கிறார். எல்லா இடத்தையும் தேடி பார்த்தது, மறுபடியும் வந்து உட்கார்ந்துக்கிறார். மறுபடியும் உட்கார்ந்து யோசிச்சார், நாம் சமுத்திரம் தாண்டி வந்தது வியர்த்தமா போயிடுதோ இல்லையே. சம்பாத்தி வந்து சொன்னாரே, ராவணனுடைய அரண்மனையில தான் தேவி இருக்காள்னு சொன்னாரே, அவர் சொன்னது பொய்யா இருக்குமோ? இருக்காதே. எங்க தேடியும் தேவிய காணலையே. இல்ல இந்த ராவணனுக்கு வந்து அநேக வீடுகள் இருக்கு, ராவணன் எங்கேயாவது வந்து கொண்டு போய் வச்சிருப்பான்
வச்சிருப்பானோ தேவிய, வினஷ்டாவா பிரணஷ்டாவா மிருதாவா ஜனகாத்மஜா நிவேத்யமானே தோஷஸ்யாது தோஷஸ்யாத நிவேதனே. ஒரு சமயம் இந்த மகா பாபியான ராவணன் வந்து நம்ம கண்ணுக்கு அகப்படாதபடிக்கு தேவியை எங்கேயாவது கொண்டு மறைச்சி வச்சிருப்பானோ. ஓஹோ, பிரணஷ்டாவா மிருதாவா ஜனகாத்மஜா, அல்லது இந்த ராவணன் வந்து தேவியை தூக்கி கொண்டு வந்து தாறுமாறா பேசி தேவி வந்து தன்னுடைய பிராணனை விட்டுருப்பாளோ. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே. நான் ராமன் இடத்துல திரும்பி போய் என்ன பதில் சொல்றது? ஸ்ரீராமன் இடத்துல சீதா பிராட்டிய நான் பார்க்கலைன்னு சொல்றதா, இல்ல சீதை இருக்கான்னு சொல்றதா, இல்ல ஒண்ணுமே சொல்லாத மௌனமா இருக்கிறதா? என்ன பண்ணுவேன் எனக்கு ஒண்ணும் புரியலையே, ஒண்ணும் புரியலையே. என்னுடைய மனசு வந்து தாமரை இலையில விழுந்த ஒரு ஜலம், அந்த துளி போல என்னுடைய மனசு வந்து இப்படி தத்தளிக்கிறது. சீதைய காணும் அப்படின்னா என்னதானே நம்பின்னு இருக்காரு பிரபு. சீதைய காணும்னு நான் போய் அவர் இடத்துல சொன்னேன்னா, ஹா சீதை நீ போயிட்டியா அப்படின்னு அவர் பிராணனை விட்டுடுவார். ராமர் போயாச்சு அப்படின்னுட்டா லக்ஷ்மணரும் போயிடுவார். லக்ஷ்மணரும் ராமரும் போயாச்சு ஊருக்கு திரும்பி வரல அப்படின்னுட்டா பரத சத்ருக்னால் போயிடுவா. 4 பிள்ளைகளை பெற்றோம், 4ம் போயிடுது. தசரத சக்கரவர்த்தியும் போயிட்டார். நம்ம எதுக்கு இருக்கணும்னு ராணிகள் எல்லாரும் வந்து அவ பரம பதம் போயிடுவா. இப்ப இத்தனை ராஜ குடும்பமே போயாச்சு அப்படின்னுட்டா நம்ம எதுக்காக இருக்கணும்னு பிரஜைகள் எல்லாரும் பிராண தியாகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பெரியவானம் சொல்லுவா, இது குருட்டு யோசனையே கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றும் நடந்திருக்கு. ஏன்னா ராமர் காட்டுக்கு புறப்பட்டு போகும்போது பிராணனை தியாகம் பண்றதுக்கு வந்து அந்த பிரஜைகள் காத்துட்டு இருந்தா இல்லையா, பட்டாபிஷேகத்துக்காக தான் அவளுடைய உயிரை அவ வச்சுட்டு வந்து காத்துட்டு இருக்கா. ராமர் வந்து வரப்போறார் அப்படின்னு. இப்போ அந்த குடும்பம் போயிடுது அப்படின்னுட்டா நம்ம எதுக்கு இருக்கணும்னு பிரஜைகள் எல்லாம் பிராணனை தியாகம் பண்ணிடுவா. சுக்ரீவன் வந்து என்ன பண்ணுவான், நான் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சுக்ரீவன் போயிடுவான். அப்ப ருமையும் போயிடுவாள், தாரையும் போயிடுவாள், அங்கதனும் பிராணன் விட்டுருவார். அப்போ இந்த ராஜ குடும்பம் போயிடுது அப்படின்னுட்டா கிஷ்கிந்தையில இருக்கக்கூடிய சர்வ பிரஜைகளும் அவ பிராணனை விட்டுருவாளே. அப்ப இத்தனை பேருடைய பிராணன் யார் கையில இருக்குன்னா என் ஒருவன் கையில இருக்கு. நான் திரும்பி போய் கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னாதான் எத்தனை பேரும் பழைப்பா. நான் போய் நான் சீதையை காணல, இல்ல நான் போகாமே இருந்துட்டேன் அப்படின்னுட்டா இத்தனை பேருக்கும் கிளானி ஏற்பட்டுடுமே. அப்ப நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்றார். ஆஞ்சநேயர் தனி தூக்கான் இருக்கார், தாப்பப்படுறார், கவலைப்படுறார். நான் எங்க போய் தேடுவேன் சீதையை? ஏமி சேத்தூரா ராம இல்ல தன்னுடைய மாயினால தேவியை மறைச்சு வச்சிருப்பானா, எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல வேற தீபாந்தரத்துல எங்கேயாவது கொண்டு போய் வச்சிருப்பானா. நான் எப்படி போய் ராமச்சந்திரமூர்த்தியை பார்க்கறது? நான் சீதையை பார்க்கிற வரையும் நான் இந்த லங்கையை விட்டு போகவே இல்லை. நான் இங்கே இருந்துடுறேன், இங்கே இருந்து ஒரு காரியத்தை பண்ணிடுறேன். என்ன அப்படின்னுட்டா சீதையை பார்க்கிற பரியந்தம் இங்கே இருக்கிறது. நான் திரும்பி போனேன் அப்படின்னுட்டா எல்லாத்துக்கும் ஒரு அனர்த்தமா போயிடும். எல்லாரும் வந்து பிராணனை விட்டுடுவா. நான் என்ன போய் பதில் சொல்றது? அதனால நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜனக ராஜா மஜே லங்கலோ முனுகூவின சம்பாதி மட நிஜமு கனக
பயப்படாதே, தேவி இங்கதான் இருக்கான்னு சொன்னாரே சம்பாத்தி, நான் ஊருக்கு எப்படி போய் திரும்பி போய் நான் என்ன பதில் சொல்றது? சீதையை பார்க்கிற பரியந்தம் நான் இங்க வந்து இந்த ஊரை விட்டு நான் போகல. ஹஸ்தாதானோ முகாதானோ நியதோ விருக்ஷமூலிகஹ, ஒரு மரத்தடியில இப்படியே உட்கார்ந்துடுறேன், சீதையை பார்க்காத பர்யந்தம் நான் இங்கேயே உட்கார்ந்துட்டு பிராணனை விட்டு விடுறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அடுத்த க்ஷணம் நினைச்சார், சச்சா மனுஷன் வந்து உயிரை விடக்கூடாது, அது ரொம்ப தப்பு. ஆயுசோட இருந்தானே ஆனால் என்னைக்காவது அவன் வந்து க்ஷேமத்தை அடையலாம், அவன் அடைய வேண்டிய பாக்கியத்தை அவன் அடையலாம் அப்படின்னு நினைச்சுட்டு திருப்பியும் தேடுவோம், உயிரை விடக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு மறுபடியும் ஆஞ்சநேயர் எழுந்துக்கிறார். எழுந்துட்டு இந்த ஊர்ல ஒரு இடம்டாத பாக்கி இல்லாத நான் தேடிட்டேன், இந்த ஊர்ல ஒரே ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு. அசோகவனிகாச்சேயம் திருஷ்யதேயா மகாத்ருமா, இந்த அசோகவனம் ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு. அசோகம் அப்படிங்கிறது, அசோகன் அப்படிங்கிறது பகவானுடைய திருநாமம். அது அசோக சோகநாசனக அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருது இல்லையா. அசோக அப்படின்னா சர்வ சாஸ்திரங்களையும் அசோகம் அப்படின்னு வர்ணிக்கிறா பெரியவாலாம். சர்வ சாஸ்திராங்க அர்த்தங்கள் எல்லாம் நிறைஞ்சி இருக்கும்படியான இடத்துக்கு அசோகம் அப்படின்னு பெயர். பகவானுக்கே அசோகன் அப்படின்னு சுவாமிக்கு பெயர். அசோகவனிகாச்சேயம், அசோகம் அப்படின்னா சோகம் இல்லாத இடம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க ஹனுமான் வந்து எப்படி இருக்கார்? சசோகராக இருக்கார், அதாவது எல்லை மீறின துக்கத்தோட இருக்கார். தாயார காணுமே அப்படின்ற சோகம் வந்து அவருக்கு எல்லை மீறின ஜாஸ்தியா இருக்கு அவருக்கு. இப்போ இந்த வனம் எப்படி இருக்கு அப்படின்னுட்டா அசோகமாக இருக்கு, சோகம் இல்லாத ஒரு வனமாக இருக்கு. அப்போ அனுமான் வந்து யோசிச்சார், நம்ம ஒரு இடம் விடாத தேடிட்டோம், இந்த ஒரு இடம் தான் பாக்கி இருக்கு, இங்கதான் நம்ம போய் பார்க்கல, இந்த இடத்துல நம்ம போய் தேவியை தேடுவோம், நிச்சயமா எனக்கு என்னமோ தோன்றது தேவி இங்க இருப்பாள் அப்படின்னு மனசுக்கு ஒரு தைரியம் தோன்றது. சட்டுன்னு அவருக்கு இன்னொரு ஒரு யோசனை என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வெள்ளி பாத்திரத்தையோ இல்ல ஒரு தங்க நகை கெட்டு போச்சுன்னு அப்படின்னு தேடிட்டு வரலையே, நம்ம வந்து ஒரு ஆடு மாடு கண்ணுக்குட்டி தொலைஞ்சு போச்சு அது கெட்டு போச்சுன்னு நம்ம தேடின்னு வந்து வரலையே, நம்ம வந்து தேடின்னு வந்தது பரதேவதையே இல்லையா, அந்த பரதேவதையினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அவளுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தார். உடனே வந்து கைகளை குவிச்சுட்டார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை, லக்ஷ்மணனோடு கூடின ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு நமஸ்காரம், சீதா தேவிக்கு நமஸ்காரம், தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை அப்படிங்கிறதுக்கு முக்கியம் இங்க சீதா தேவி. பிரதானமான ஒரு தேவி கோவிலாம், அதுல தேவி தான் வந்து மூலஸ்தானத்துல இருக்கா. வாசல்ல வந்து 2 துவாரபாலகால் இருக்காளாம், அவளை சுத்தி வந்து பரிவார தேவதைகள் எல்லாம் இருக்காளாம். இந்த இடத்துல ஹனுமான் வந்து பிராட்டியை வந்து ஜனகாத்மஜாயை அப்படின்னு அழைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெரிவாலும் சொல்லுவா, ஜனக்கர் வந்து அந்த கலப்பையினுடைய அந்த கலப்பையை வச்சு அந்த யாக பூமியை விழும் போது அந்த கலப்பை நுனி எங்க போய் தட்டிட்டோ அங்கதானே அயோனிஜையாக தேவி பூமியில இருந்து கிடைச்சா, ஜனக்கருக்கு எப்படி நீ கிடைச்சியோ அந்த மாதிரி நீயே எனக்கு வந்து கண்ணுக்கு தென்படணும், தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு ஜனகாத்மஜாயை அப்படின்னு இந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்றார். அப்ப துவாரபாலகால் இங்கே யார் அப்படின்னு கேட்டா, நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய. பஞ்சவட்டி ஆசிரமத்துல வந்து பிராட்டிய அப்படி காப்பாத்திட்டு இருந்தா இல்லையா இந்த 2 பேரும், அவ துவாரபாலகர்களாக இருக்கா. சுத்தி இருக்கக்கூடிய பரிவார தேவதைகள் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டா, அஷ்டபசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள் முதலிய தேவதைகள் எல்லாம், பரிவார தேவதைகள் எல்லாருக்கும், யமனுக்கு, வாயுவுக்கு, அக்னிக்கு, இந்திரனுக்கு, சர்வ தேவதைகளுக்கும் நமஸ்காரத்தை பண்ணினார். சர்வ பிராணிகளுக்கும் பூதங்களுக்கும் நமஸ்காரம், எனக்கு வந்து இந்த இடத்துல காரிய சித்தியை கொடுக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தார், பிரார்த்தனை பண்ணி கொண்டார். அங்கேந்து ஒரு பாஞ்சு அப்படியே ஒரு குதிச்சாராம். புரிசோதவோய சசோகவனாந்த, புரிசோதவோய சசோகவனாந்த, புரிசோதவோய சசோகவனாந்த, அசோகவனாந்த மகரான, புரிசோதவோய சசோகவனாந்த, அசோகவனாந்த ராம ராம ராய புரிசோதவோய, ராம ராம ராய, ராம ராம ராய, ரகுபதே ஜெய சீதாராம, ராம ராம ராய. சர்வ தேவதைகளையும் பிரார்த்திச்சிருந்தார். நேர அசோகவனத்துல வந்து குதிச்சார். அந்த என்ட்ரன்ஸ் கேட்டுல வந்து, அந்த என்ட்ரன்ஸ் கேட்டு மேல வந்து குதிச்சு அங்க நிக்கிறார். அந்த உத்தியான வனத்தை வந்து 8க்கு இருந்துட்டே அந்த என்ட்ரன்ஸ்ல
இருந்து அந்த உத்தியானவனத்தை, அந்த அசோகவனத்தை வந்து பார்க்கிறாராம். அந்த அசோகவனத்துக்கு வந்து பார்த்தா பிரமிச்சு போனாராம் ஆஞ்சநேய சுவாமிகள். கிம் தன்னந்தனமர்ப்பிதம் மகவதா பிராணாத்தினா ரக்ஷசே. ஆஞ்சநேய சுவாமிகள் நினைக்கிறார், ராவணன் மகாவீரன் தன்னுடைய தபோபலத்தினால எல்லாரையும் ஜெயிச்சுட்டான். கிம் தன்னந்தனமர்ப்பிதம் மகவதா பிராணாத்தினா ரக்ஷசே. இந்திரனை ஜெயிச்சுட்டான். இந்திரனை ஜெயிச்சு அவனிடத்துல இருக்கக்கூடியதான அநேக பதார்த்தங்களை வந்து அவன் கிரகிச்சிருப்பான். இந்திரனுடைய பட்டணமா இருக்கக்கூடிய அமராவதி அப்படின்ற பட்டணத்துல நந்தனவனம் அப்படின்ற ஒரு வனம் இருக்கு இல்லையா, அந்த அழகான வனம். அந்த நந்தன வனத்தையே அப்படியே பேர்த்து கொண்டு இங்க வச்சுட்டு இருப்பான் அப்படின்னு தான் எனக்கு தோன்றது. இல்லையே, அவன் எதுக்கு பேர்த்து கொண்டு வரணும்? நீங்க போங்க, நானே கொண்டு வந்து வச்சு விடுறேன் அப்படின்னு இந்திரனே வந்து அவனுடைய தன்னுடைய பரிவாரங்களை எல்லாம் வச்சு அந்த நந்தன வனத்தை பேர்த்து இங்க கொண்டு வந்து வச்சிருப்பான்னு தான் எனக்கு தோன்றது. அடுத்தபடியாக நினைக்கிறார், குபேரனுடைய உத்தியான வனமா இருக்குமோ ஒரு கால் இது. குபேரன் இடத்துல இருந்து வந்து அந்த புஷ்பக விமானத்தை வந்து எல்லாம் விமானங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். யத்வா சைத்ரரதன் புஷ்பகமிவ ஸ்ரீ தாத்து சமாஸ்கந்திதமோ. சைத்ரரதம் அப்படின்னு ஒரு உத்தியானவனம் குபேரனுக்கு. குபேரன் இடத்துல இருந்து அந்த புஷ்பக விமானத்தை எல்லாம் கொண்டு வந்து நடுப்புற பதிச்சு வச்சுட்டான். சைத்ரரதம் அப்படின்ற வனமா இருக்குமோ அந்த நந்தனவன், அந்த வனத்தை வந்து இங்க கொண்டு வந்து பதிச்சு வச்சுட்டார். என்னத்துக்கு? ராவணனுக்கு வந்து பொறுத்தியார் கையை எதிர்பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லையே. ஏன் அப்படின்னு கேட்டா, ஆவோஸ்வித் தசகம் தரேண சஸ்ருஜே ஸ்வஸ்யைவ தேஜோபலாத். அவனுக்கு என்ன தபோபலமா இல்லையா? வேணுங்கிறத சிருஷ்டிக்க கூடாதா? அவன் அப்பேற்பட்ட மகானானா இருக்கான். பிரம்மா கிட்ட இருக்கும்படியான ஒரு அழகான உத்தியான வனத்தை காட்டிலும் வந்து ரொம்ப அழகான ஒரு வனத்தை வந்து சிருஷ்டிக்க கூடியவன் இல்லையா அப்படின்னு தான் எனக்கு தோன்றது. இப்படிலாம் வர்ணிச்சுட்டு 4 பக்கமும் இப்படி பார்க்கிறாராம். கோணே கோணே நிகதபடஹா யாமிகா ஜாகரூகா ரூகா. 4 மூலையிலையும் ஜாமத்துக்கு வந்து ஒருத்தன் பார கொடுக்கறான். ஒரு டமாரம் ஒண்ணு வச்சுட்டு ஹே பாரா உஷார் பாரா உஷார் பாரா உஷார் அப்படிங்கிறான். இவன் பாரா உஷார் பாரா உஷார் அப்படின்னு சொல்லும் போது இங்கேருந்து வந்து உஷார் 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 அப்படின்னு இங்கேருந்து ஒருத்தன் குரல் கொடுக்கறான். அவ்வளவு காவல் இருக்கும்படியான அந்த அசோக வனத்துல வந்து இவர் ஜாகிரதையா உள்ள புகுந்தார். புகுந்து பார்த்தா அநேக பலம் புஷ்ப ஜாதிகள் எல்லாம் இருக்கு, விருட்சங்களை எல்லாம் பார்க்கிறார். முள்ள நுழைஞ்சார். குஞ்சே குஞ்சே விகல விஷயா சேரதே ராஜகீயா. தோட்டத்துக்குள்ள புகுந்தா ஒரு 20 கஜத்துக்கு 20 கஜத்துக்கு 20 கஜத்துக்கு அப்படி கேப் விட்டு சின்ன சின்ன குடிசையா வரிசையா வந்து இவன் போட்டிருக்கானாம் ராவணன். லதா கிரகம். அதுக்குள்ள வந்து காவல்காரன் எல்லாம் உட்கார்ந்து இருக்கான். அங்க வேற பாரா கொடுத்துட்டு இருக்கா ஒவ்வொருத்தனும். பெரிய ரோடு ஒண்ணு நடுப்புற 4 ரோடு வந்து போட்டிருக்கான். அதை தவிர ஒத்தையடி பாதைகள் எல்லாம் போட்டிருக்கான். எல்லாம் நவரத்னங்களால இழைச்சிருக்கு. ரத்தனமயமான மரகதமயமான அப்படி ஆசனங்கள், ரத்னமயமான ஆசனங்கள் எல்லாம் போட்டிருக்கான். மார்கே மார்கே விக்ருதம புஷோ யாத்து தான்யோ வனந்தே சத்யம் மன்யே ஜனகதனயா ஸ்தானம் அத்ரைவ பாவ்யம். ஒரு சின்ன பாதையில வந்து அங்கங்க வந்து இப்படி ஒருத்தர் போறாளாம். எப்படி இருக்கு அப்படின்னுட்டா, நம்ம ஊர்ல வந்து நம்ம டவுன்ல எல்லாம் இந்த கூர்க்கா ராத்திரி 12 மணிக்கு அவ காவல் காப்பா இல்லையா, அந்த ரோடுல அப்படியே போவா பாருங்க. அந்த மாதிரி அவனவன் அந்த ரோடுல வந்து போயிட்டு இருக்கானாம் அந்த சின்ன பாதைகள்ல. இங்க அந்த மாதிரி ராட்சசாலாம் அந்த சின்ன பாதையில உள்ள அந்த பாறை கொடுத்துட்டே அவ போறானாம். யாத்துதான் யோகனந்தே, இவ்வளவு காவல் போட்டிருக்கானாம் சீதைக்காக இந்த இடத்துல. அதையெல்லாம் பார்த்துட்டு வர திவ்யமான ரத்னங்கள், அழகான குளங்கள் எல்லாம் இருக்கு. அந்த குளங்கள்ல எல்லாம் வந்து ஜலத்தை வந்து தேக்கி அந்த குளமா வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கிறார். சின்ன சின்ன வாய்க்கால் எல்லாம் அப்படி ஓடி வருது. அதெல்லாம் பார்த்துட்டு வர ஒரு திவ்யமான ஒரு பெரிய மலை இருக்கான். அந்த மலையிலேருந்து ஒரு நதி அப்படி ஓடி வருதாம் வேகமா. வால்மீகி பகவான் அதை ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிறார். அதை சமத்காரமா வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார்னா, அந்த மலையிலேருந்து அந்த நதி ஓடி வருது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு புருஷனிடத்துல வந்து அந்த ஆத்து அம்மா வந்து சுவாதீனமா வந்து அவ கோச்சிண்டு வந்து தன்னுடைய பிறந்தாத்துக்கு வந்து புறப்பட்டு போறாளாம். அப்படியே வாசப்படியில கோபத்தோட அவ புறப்பட்டு பிறந்தாத்துக்கு போகும்போது அந்த வாசப்படியை தாண்டி இப்படி இறங்கும் போது அந்த மலையிலேருந்து அந்த நதி ஓடி வருது இல்லையா, கீழே வந்து நிறைய மரங்கள் எல்லாம் தேக்கி வச்சிருக்கான். அந்த மரங்கள் என்ன பண்றதுன்னா, மரங்கள் எல்லாம் அந்த நதி அந்த ஜலத்தை வந்து தேக்கி அந்த நதியினுடைய ஜலத்தை அப்படியே அந்த மலை பக்கமா திருப்பி விடுறதா. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னுட்டா, இந்த அம்மா தன்னுடைய புருஷனிடத்துல கோச்சு
கோச்சிட்டு புறந்தாத்துக்கு போவோம்னு வாசப்படியை இறங்கி வேகமா வரும்போது வாசல் படியில வந்து இறங்கி பார்த்தா 10 பந்துக்கள் நின்றுட்டு, இந்த காரியம் நன்னா இல்லம்மா, நீ இந்த மாதிரி பண்ணினேன்னா 4 பேருக்கு இது கௌரவமா இருக்காது, இது வந்து நல்ல காரியம் கிடையாது, இப்படி செய்யாதே, நீ வீட்டுக்கே திரும்பி போ அப்படின்னு அந்த பெண்ணுக்கு வந்து புத்திமதி சொல்ல, சரி நீங்க சொல்படி நான் திரும்பி போறேன் அப்படின்னு இருக்காம அந்த நதி வந்து அந்த மரங்கள் எல்லாம் அந்த நதியை தேக்கி கொடுத்து அது திரும்பி வந்து அந்த மலை பக்கமா போறதாம் அந்த ஜலம். அவ்வளவு ஆச்சரியமா சமத்காரமா இந்த இடத்துல வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட மலையெல்லாம் பார்க்கிறார், மலை அருவிகள் எல்லாம் பார்த்துட்டு வர்றார், நதியை பார்த்தார். சைத்திய பிராசாதம் அப்படின்னு 1000 தூண்கள் உடையதான அந்த பெரிய திவ்யமான பங்களா ஒண்ணு இருக்கு, அதையும் பார்த்தார். அமிர்தமயமான தீர்த்தம் ஒண்ணு இருக்கு, தாமரை குளம் ஒண்ணு இருக்கு, விதவிதமான பட்சிகள் எல்லாம் சஞ்சாரம் பண்றது. ராவணனுக்கு வந்து இது ஒரு கிரீடாவனமா வச்சுருக்கான். கிருத்ரிவமான ஒரு விருட்சங்கள் எல்லாம் இருக்கு, வெள்ளி மரம் இருக்கு, தங்க மரம் இருக்கு, அதுல பழங்களால புஷ்பங்கள் எல்லாம், இப்படி பல்வேறு சிருஷ்டி. ராவணனுக்கு வந்து ஏராளமான ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா, இப்படி எல்லாம் ஒரு கிரீடாவனம் வந்து அவன் பண்ணி வச்சுருக்கான். அந்த வனத்துல வந்து அசோக வனத்துல சிம்சுபை அப்படின்னு ஒரு மரம், சிம்சுபா விருட்சம் அப்படின்னு சொல்லுவாத, அந்த மரத்துல வந்து ஆஞ்சநேய சுவாமிகள் யார் கண்ணிலையும் படாத ஜாகிரதையா அங்க வந்து உட்கார்ந்துட்டார். இந்த மரத்துல வந்து அப்படி மறைஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கார். நம்முடைய சத்குருநாதர் வந்து சொல்லுவார், அந்த சிம்சுபை விருட்சத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த குரங்கு வந்து உட்கார்ந்ததுன்னா அந்த குரங்குடைய வர்ணத்திலேயே அந்த சிம்சுபை விருட்சம் இருக்குமா. அந்த குரங்கு அங்க வந்து உட்கார்ந்ததுன்னா கூட அது உட்கார்ந்து இருக்கிறது தெரியவே தெரியாது அப்படின்னு சமீபத்துல சேங்காலிபுரத்துல அப்பேற்பட்ட ஒரு விருட்சம் இருக்கு அப்படின்னு நம்முடைய சத்குருநாதர் வந்து சொல்லுவார். இலை செடி பூ எல்லாமே அந்த குரங்கனுடைய வர்ணம், அந்த வர்ணத்திலேயே இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வர்ணத்துல குரங்கு வந்து என்ன வர்ணத்துல இருக்குமோ அந்த வர்ணத்துல வந்து இந்த சிம்சுபை விருட்சம் இருக்கும். அப்படி பார்க்கிறார், அங்க உட்கார்ந்துட்டு ஆஞ்சநேயர் பார்க்கும்போது அங்க ஒரு தாமரை தடாகம் ஒண்ணு இருக்கு. நிச்சயமா தேவி இந்த தடாகத்துல ஸ்நானம் பண்றதுக்காக வருவாள், அனுஷ்டானத்துக்கு வருவாள் அப்படின்னு எட்டி பார்த்தா சைத்திய பிராசாதம் அப்படின்ற அந்த பங்களாவை பார்க்கிறார். இப்படி சுத்தி பார்க்கிற போது அந்த மரத்துல இருந்து பார்த்தா அங்க ஒரு கோவில் ஒண்ணு தெரியுது. அங்கேருந்து ஒரு மண்டபம் ஒண்ணு இருக்கு, சுத்தீவிர வந்து மதில் சுவர் எல்லாம் இருக்கு, அங்க ராட்சசிகள் எல்லாம் வட்டமா உட்கார்ந்து இருக்கா. இப்படி போயிட்டு அந்த அவளுக்கு மத்தியில வந்து யாரும் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காளாம். யாரு அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து எட்டி பார்க்கிறார். பிராட்டி உட்கார்ந்து இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த தேவி இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறார். சாட்சாத் சீதா தேவியை பார்த்துட்டார். அப்படியே கற்பினுடைய வடிவமே உட்கார்ந்து இருக்கிறத போல உட்கார்ந்து இருக்காளாம் தேவி. அழுக்கடைந்த சரீரத்தோட தேவி உட்கார்ந்து இருக்காளாம். அது ஆஞ்சநேய சுவாமிகள் இந்த மரத்துல இருந்து பார்க்கிறார். ததோ மலின சம்பீதாம் ராட்சசேபிஹி சமாப்ருதாம் உபவாச கிருஷாந்தீனாம் நிஸ்வசந்தீம் புனః புனः. அன்னைக்கு ராவணன் தூக்கின் வர காலத்துல எப்படி இருந்தாலோ யதா ரூபாகி திருஷ்டாவை ததா ரூபேய மங்கனா. அப்பேற்பட்ட சாட்சாத் தேவியை வந்து பார்த்துட்டார் ஆஞ்சநேயர். எப்படி இருக்கா தேவி அப்படின்னா, ததோ மலின சம்பீதாம் அழுக்கடைஞ்ச சரீரத்தோட அந்த புடவை வஸ்திரங்கள் எல்லாம் ரொம்ப அழுக்கடைஞ்சிருக்காம், அலகாபாரங்கள் எல்லாம் அழுக்கடைஞ்சிருக்கு. ராட்சசிபிஹி சமாப்ருதாம் சுத்தீவிர ராட்சசிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கா. உபவாச கிருஷாந்தீனா உபவாச கிருஷையாக ஆகாரம் இல்லாதபடி ஏற்கனவே அழைச்ச சரீரம், இதுல உபவாசம் வேற. நிஸ்வசந்தீம் புனః புனः அடிக்கடி ராகவனுடைய ஞாபகமாக நாதனை பார்க்கணுமே. இந்த இவாளுக்கு மத்தியில நம்ம ஆட்டுட்டோமே, என்ன பண்ணுவோம் அப்படின்னு உருகிறாளாம். அப்படியே பெருமூச்சு. நிஸ்வசந்தீம் புனః புனः பெருமூச்சு விட்டு இருக்காளாம். அஸ்ரு பூர்ணமுகேந்தீனாம் கண்கள்லேந்து தார தாரையா ஜலம் வழியறதாம் அவளுக்கு. சபங்காமனலங்காரம் விபத்மாம் இவ பத்மினி அலங்கார ரகிதையாக இருக்காளாம் தேவி. அழுக்கோட கூடியதான ஒரு தாமரை தடாகம், அதுல தாமரையே இல்லை அப்படின்னுட்டா அழுக்கோட கூடியதான ஒரு தாமரை தடாகம். இத்தாமரைகள் இல்லாத பார்க்கறதுக்கு எப்படி சோப குறைச்சலா இருக்குமோ அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்காளாம். புகையினால சூழப்பட்ட அந்த அக்னி ஜுவாலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்காளாம் தேவி உட்கார்ந்து இருக்காளாம். ஸ்வகணேன மிருகீங்கீனாம் ஸ்வகணாபிவ்ருதாமிவ தன்னுடைய கும்பலை விட்டு பிரிஞ்சதான ஒரு பெண்மான் வந்து அந்த சென்னாய் மத்தியில ஆப்டண்டு எப்படி கதறுமோ அந்த மாதிரி கதறாளாம். பிரியம் ஜனம் அபஷ்யந்தீம் பஷ்யந்தீம் ராட்சசீகணம். தன்னுடைய பிரியப்பட்ட ஜனங்களை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு துக்கம் ஒரு பக்கம். இப்ப ஏற்பட்ட பார்க்க தகாததான அந்த ராட்சசிகளுக்கு மத்தியில நம்ம மாட்டின்னுட்டோமே அப்படின்னு ஒரு துக்கம் ஒரு பக்கம். இது ரெண்டுமாக சேர்ந்து வாட்டி எடுக்கிறதாம் பிராட்டிய. கிரகேணாங்காரகேனேவ பீடிதாம் இவ ரோகிணி
இருக்காளாம். சுகார்ஹாம் துக்க சந்தப்தாம், வாழ்க்கையில ஒரு துக்கமே பார்த்ததில்லை, இப்ப துக்கத்தினுடைய எல்லையாக உட்கார்ந்து இருக்காள், சுகத்தை தவிர வேற எதுவும் அனுபவிச்சதில்லை. அப்பேற்பட்ட ஒரு நிலையில துக்கத்தினுடைய எல்லையில உட்கார்ந்து இருக்காளாம். நீலநாக பயாவிண்யா, ஏகவேணி தாரையாக அன்றைக்கு ராமர் என்ன பின்னி விட்டாரோ அதே பின்னல் அப்படியே இருந்து ஜடையாக அது ஆகி நீளக அது அப்படியே தொங்குறதாம். அதை மாத்தி கூட பின்னிக்கலையாம், அப்படியே நீள வந்து அது தொங்கி அப்படியே பிறல்றதாம். நீலநாக பயாவிண்யா ஜகனம் கதையா, கரு 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 கருன்னு இருக்காம் தேவியினுடைய அந்த கூந்தல், தாயாருடைய அந்த ஜடை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னுட்டா, நீலயா நிரராபாயன் வனராஜ்யா மகிமிவ, நல்ல மழை நாள்ல வந்து ஏராளமா மழை பொழிஞ்சு விட்டுருது. இப்போ சரத்காலம் வந்துருது, சரத்காலத்துல வந்து அந்த மழை நாள்ல பொழிஞ்சு அந்த ஜலம் எல்லாம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் காஞ்சி போச்சு. இப்போ ஒருத்தன் மலனுடைய ஒசரத்தை ஏறி அந்த 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 வனராஜி அந்த பூமியை பார்க்கறானா, பார்த்தா அது எப்படி அந்த வனராஜி இருக்கா அப்படின்னுட்டா, அந்த மரங்கள் எல்லாம் நன்னா துளிர் விட்டு அழகா கருப்பான ஒரு ஓட்டம் இருக்குமே, அந்த மாதிரி இருக்காம். தேவி வந்து அந்த தேவியினுடைய அந்த ஜடையோட அவள் உட்கார்ந்து இருக்காளா, நல்ல கரு 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 கருன்னு அப்படி உட்கார்ந்து இருக்காளாம், அலங்கார ரகிதையாக உட்கார்ந்து இருக்காளாம். ஹனுமான் வந்து தாயார் தான் அப்படின்னு பார்த்து தீர்மானிச்சுட்டார், சந்தோஷப்பட்டார். ரகுநாயகன் ரமணியை கண்டான், ரகுநாயகன் ரமணியை கண்டான், ரகுநாயகன் ரமணியை கண்டான், ரகுநாயகன் ரமணியை கண்டான், அகம் தன்னிலே மிக மகிழ் கொண்டான், அகம் தன்னிலே மிக மகிழ் கொண்டான், மனுஜேசனை மனம் தனில் நினைந்தான், மனுஜேசனை மனம் தனில் நினைந்தான், மனமோகனன் மனைவியை யுகந்தான், மனமோகனன் மனைவியை யுகந்தான், மனமோகனன் மனைவியை யுகந்தான், ரகுநாயகன் ரமணியை கண்டான். ஆஞ்சநேயர் பார்த்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். தேவிய பார்த்துட்டோம் அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை பார்க்கிறாராம், தேவிய கண்கட்டாத பார்க்கிறாராம். தாராம் ஸ்ருதிமிவ சந்திக்தாம் விருத்திம் நிபதிதாமிவ, தாம் ஸ்ருதிமிவ சந்திக்தாம், சந்தேகார்த்தத்தை அடைஞ்ச ஸ்மிருதி வாக்கியம் போல உட்கார்ந்துட்டு இருக்காளாம் தேவி. ரித்திம் நிபதிதாமிவ, கையை விட்டு நழுவி போனதான ஐஸ்வர்யம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காளாம். விகதாமிவ ச ஸ்ரத்தா, நொறுங்கி போன ஸ்ரத்தை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காளாம். ஆஷா பிரதிகதாமிவ, அநேக இடைஞ்சல்னால கைக்கு கிட்டாததான ஆசை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காளாம். சோபசர்காம்யதாம் சித்திம், அநேக இடைஞ்சலோடு கூடியதான சித்தி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காளாம். புத்திம் சகனுஷாமிவ, பேராசை பொறாமை குரோதம் இதுகளால கெட்டு போன காலுஷத்திய அடைஞ்ச ஒரு புத்தி மாதிரி உட்கார்ந்து இருக்காளாம். அபூதேன பவாண்டேன கீர்த்திம் நிபதிதாமிவ, பொய்யான அபவாதத்தினால கொஞ்சம் மாலின்யத்தை அடைஞ்சதான கீர்த்தி மாதிரி உட்கார்ந்து இருக்காளாம். ஆம்னாயா நாமயோகேன வித்யாம் பிரசிதிலாமிவ, அபியாசத்துல இல்லாத கல்வியானது எப்படி வர 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 கொஞ்சம் மெலிஞ்சு போகுமோ, மலின பாவத்தை அடையுமோ, அது மாதிரி இழைச்ச சரீரத்தோட தேவி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காளாம். சம்ஸ்காரேண யதாஹீனாம் வாசமர்த்தாந்தரம் கதாம், அந்த வியாக்கரணத்துல வந்து சம்ஸ்காரம் இல்லாததனால அர்த்தாந்தரத்தை அடைஞ்ச ஒரு பதத்தை வந்து மறுபடியும் ஒரு விற்பனனா இருக்கக்கூடியவன் வந்து இதுதான் இந்த ரூட் அப்படின்னு கண்டுபிடிச்சு மறுபடியும் இன்னதுதான் அர்த்தம் அப்படின்னு நிர்ணயம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்திதியில வந்து இப்படி தேவி வந்து ஹனுமான் வந்து தாயார் தேவிய வந்து ஹனுமான் வந்து நிர்ணயம் பண்றாராம், தேவி தான் அப்படின்னு தீர்மானம் பண்றாராம். சம்ஸ்காரேண யதாஹீனாம் வாசமர்த்தாந்தரம் கதாம், ஸ்நானம் முதலான சம்ஸ்காரம் அலங்காரம் ஒண்ணுமே பண்ணிக்கலையாம், தேவி அப்படியே உட்கார்ந்து இருக்காளாம். அப்படி தேவிய பார்த்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். அடுத்த க்ஷணம் யோசிச்சார்,
இந்த தேவிக்காக தானே வந்து பிரபு வந்து 4 விதமா கதர்றார். இயம் சாயத்ரதே ராமச்சதுர்பிஹி பரிதப்யதே. 4 விதமாக தாயாருக்காக சீதையை உத்தேசிச்சு வந்து பிரபு வந்து கதர்றார். எப்படி கதர்றார் அப்படின்னா, ஸ்ரீ பிரணஷ்டேதி, ஒரு புருஷன் வந்து ஸ்திரீயை காப்பாற்ற வேண்டிய கடமை வந்து ஒரு புருஷனுக்கு இருக்கு இல்லையா, அந்த ரீதியில வந்து என்னால காப்பாற்ற முடியலையே அப்படின்னு காருண்யத்தினால வந்து கதர்றார். ஆஸ்ருதேத்யா நிருஷம்ஸ்யதஹ, அண்டினவளை காப்பாற்ற வேண்டிய ரீதியில என்னால காப்பாற்ற முடியலையே, என்ன அண்டி வந்தவளாச்சே அவளை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரா. பத்னி நஷ்டேதி சோகேன, பத்னி அப்படின்னு அக்னி காரியங்கள் போன்ற அந்த கர்ம காரியங்கள் பண்ணும் காலத்துல என்னுடைய பத்னி என் பக்கத்துல இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறாராம். பிரியேதி மதனேனச்ச, ஏகாந்தமா இருக்கும் போது நல்ல வார்த்தை என்னுடைய பிரியை சொல்றதுக்கு என்னுடைய பிரியை பக்கத்துல இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, இப்பேற்பட்ட தேவியை விட்டு பிரிஞ்சு ராமச்சந்திரமூர்த்தி எப்படி வந்து உயிரை வச்சுட்டு இருக்கார், அது ரொம்ப அதிசயம் தான். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இப்பேற்பட்ட பிராட்டியை விட்டு பிரிஞ்சு ஜீவ திசையில இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு ஆஞ்சநேயர் வந்து நினைக்கிறார். அப்புறம் நினைச்சுக்கிறார், நான் அடிக்கடி நினைச்சுப்பேன், பிரபு என்ன இந்த சீதை பிராட்டிக்காக வந்து இப்படி ஹே சீதை ஹே ஜானகின்னு அடிக்கடி இப்படி கதறாரே, இப்படி சாமான்யமா ஒரு கவலைப்படுறாரே அப்படின்னு நினைச்சுப்பேன். ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து தேவியை பார்த்ததும் எனக்கு என்ன தெரியுமா தோன்றது, இப்பேற்பட்ட தேவிக்காக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சதுர்சாகர பர்யந்தமான இந்த பூமியை வந்து காலால நடந்து ஹே ஜானகி ஹே சீதே அப்படின்னு கத்திண்டு தேடிண்டு போகலாம், அவர் கால்நடையா போகலாம், பரவாயில்லை அப்படின்னு இந்த இடத்துல ஆஞ்சநேய சுவாமிகள் பார்க்கிறார். ஆஹா, இந்த பரதேவதைக்காக பகவான், இந்த பரதேவதை வந்து பகவானை விட்டு எப்படி பிரிஞ்சு உயிரோட இருக்கார், இல்ல பகவான் தான் இவளை விட்டு எப்படி உயிரோட இருக்கார். ஆனா இது ஆச்சரியம் தான் அப்படின்னு நினைச்சிருந்தார். அடுத்த க்ஷணம் அவருக்கு தோணிது, இது ஆச்சரியமே கிடையாது. ஏன் ஆச்சரியம் இல்லை அப்படின்னுட்டா, இவள் எப்படி உயிரோட இருக்காருன்னா, இவள் இங்க இருந்தாலும் கூட இவளுடைய மனசு அவரிடத்துல இருக்கு, அவருடைய மனசு இவளிடத்துல இருக்கு. அதுதான் இவ ரெண்டு பேரும் ஜீவ திசையில இருக்கிறதுக்கான காரணம்னு எனக்கு புரியுது. துல்லிய சீலவயோ விருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணா, பிராட்டிக்கு தகுந்த ரூப லாவண்யம் உடையவர் பிரபு. பிரபுக்கு தகுந்த தர்ம பத்னி யார் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய தேவிதான். யாருடைய திருஷ்டியோ யாரோ இவா மேல பட்டுறது, எந்த மகாபாபியினுடைய திருஷ்டியோ இவாளை வந்து இப்படி பிரிச்சு வச்சிருக்க. ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு அந்த தாபம் தீரவே இல்லை. ராமரையும் பிராட்டியும் பிரிச்சு வைக்க பார்க்கறதுக்கு அவருக்கு சைக்கிள. அதனால தன்னுடைய ஹிருதயம் அப்படின்ற ஊஞ்சல்ல வந்து 2 பேரையும், பெருமாளையும் பிராட்டியும் வந்து அந்த ஊஞ்சல்ல உட்காத்தி வச்சு சேர்த்து வந்து அவர் தியானம் பண்றாராம். அதை தான் தியாகராஜ சுவாமிகள் வந்து கீர்த்தனத்துல பிடிச்சிட்டார். ஆஞ்சநேயர் இந்த இடத்துல அவ 2 பேரையும் சேர்த்து ஸ்தோத்திரம் பண்றாரு இல்லையா, தன்னுடைய ஹிருதய ஊஞ்சல்ல அவ 2 பேரையும் உட்காத்தி வச்சு பவன சுத்தி பாத்ர பாவன சரித்ர பவன சுத்தி பாத்ர பாவன சரித்ர ரவி சோமவர நேத்ர ரமணீய காத்ர சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண வைபோகமே. ஆஞ்சநேய சுவாமிகள் இப்படி ராமரையும் பிராட்டியும் தன்னுடைய ஹிருதயம் ஆகிற ஊஞ்சல்ல 2 பேரும் சேர்த்து எழுந்தருளை பண்ணி அப்படி அவ 2 பேரையும் தியானம் பண்ணி அப்படி கைகளை குவிச்சுட்டு ஆனந்த பாஷ்பம் விடுறார். தேவியை பார்த்தார். தேவியை பார்த்து இப்படி ஒரு தரம் பார்த்ததும் நினைச்சுட்டார். தேவி பார்க்கிறாளாம், எதற்கு இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்கள் பழங்கள் அதையெல்லாம் தேவி பார்த்துட்டு இருக்காளா அப்படின்னு ஆஞ்சநேயர் பார்க்கிறாளாம். அதை பார்க்கலையாம் தேவி பிராட்டி. புஷ்பங்களே பார்க்கல, இருக்க வந்து புஷ்பங்கள் இருக்கு, பழங்கள் இருக்கு, எவ்வளவோ விசித்திரமான வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு. புஷ்பங்களை பார்க்கல, பழங்களை பார்க்கல, பின்ன என்ன வந்து பார்த்துட்டு இருக்காள் அப்படின்னுட்டா, ஏகஸ்த ஹிருதயா நூனம் ராமமேவானு பஷ்யதி அப்படின்னு வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். அந்த மொழி எங்கேயோ பார்த்துட்டு இருக்கே தவிர சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ரூபத்தையே தியானம் பண்ணி அந்த பிம்பத்தை எதிர்க்க பார்க்கிறாப்புல தேவி வந்து அங்கேயே அப்படியே முத்து பார்த்துட்டு இருக்காளா. அப்போ சீதா தேவி வந்து ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தியானத்துல வந்து மக்னமாயிருக்காள். சீதையினுடைய அந்த கரணம், அதுதான் தியாகராஜ சுவாமிகள் வந்து கீர்த்தனத்துல பாடுறார். நின்னு பின்னா நாமதெந்து நிலோபதே ஸ்ரீ ஹரி ஹரி நின்னு பின்னா. இதுல சரணத்துல ரொம்ப அழகா பாடுறாரு பாருங்க. நேலோ எச்சட்ட ஜூ
எங்க பார்த்தாலும் உன்னுடைய ஸ்வரூபம் தான் எனக்கு தெரியறது அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் இங்க வர்ணிக்கிறார் இல்லையா. அது சீத்தையினுடைய அந்த கரணம் எங்க பார்த்தாலும் ராமபிரானுடைய ஸ்வரூபத்தையே எதிர்த்தாப்புல அந்த பிம்பம் போல வச்சுட்டு தேவி வந்து அதே தியானத்துல இருக்காள் இல்லையா. கம்பர் வந்து ரொம்ப அழகா அதை வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. சீதா பிராட்டி எப்படி அந்த தியானம் பண்றாள் அப்படிங்கறத சொல்லும் போது ராமரையே தியானம் பண்ணிட்டு இருக்காள் தேவி. அத சொல்றார் இந்த பாசுரத்துல. மெய் திருப்பதம் மேவு என்ற போதிலும் மெய் திருப்பதம் மேவு என்ற போதிலும் அப்படின்னு உனக்கு வந்து நான் பட்டாபிஷேகம் நாளைய தினம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் இடத்துல சொல்லும் போது அவருடைய முகம் எப்படி அலர்ந்து இருந்ததோ, இத்திரு துறந்து ஏது என்ற போதிலும் மறுநாளை கூப்பிட்டு வச்சு இத்திரு துறந்து ஏகு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதெல்லாம் விட்டுட்டு உனக்கு வந்து இந்த ராஜ்யமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, இந்த வீட்டுல கூட இருக்கக்கூடாது, நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லும் போது பிரபுவனுடைய முகம் எப்படி அலர்ந்து இருந்ததோ அந்த மாதிரி சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை கம்பர் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. எப்படி சொல்றார் பாருங்க. அப்போ உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லும் போதும் கூட அவருடைய முகம் மலர்ந்து இருந்துதான். எப்படி மலர்ந்து இருந்தது அப்படின்னுட்டா தாமரை போல மலர்ந்த முகம் அப்படின்னு சொல்லல. இத்திரு துறந்து ஏகு என்ற போதினும் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய முகம் தாமரை போல மலர்ந்து இருந்தது அப்படின்னு சொல்லல. ஏன்னா தாமரை போல மலர்ந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டோமானால் தாமரை பகல் வேளையில நன்னா மலர்ந்து இருக்கும், சாயந்திரமானால் கும்பி போயிடுமே. ஆனா பிரபு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய முகம் வந்து அப்படியே அலர்ந்தே இருக்காம், அலர்ந்த தாமரை போல இருந்துட்டே இருக்கு அப்படின்னுட்டா ஒரு தாமரை மாதிரி அலர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டா அது வாஸ்தவமா அது இருக்காது. அப்படி வந்து உபமானம் சொல்லிட முடியாதுன்னு நினைச்ச கம்பநாட்டாழ்வான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை, அந்த செந்தாமரை வந்து ஒரு சித்திரத்துல வரைஞ்சி வச்சுட்டா அது அலர்ந்த செந்தாமரையாகவே ஒரு நாள் முழுக்க அப்படியே தானே இருக்கும், எப்போதும் அலர்ந்தே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அலர்ந்திருக்காம் எப்போதும் பிரபுனுடைய முகம். எந்த ஸ்திதியிலையும் கூட, அதாவது உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லும் போதும் கூட சித்திரத்துல அலர்ந்து இருந்த தாமரை போல அவர் முகம் மலர்ந்திருக்கு. உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் போதும் கூட அவருடைய முகம் சித்திரத்துல அலர்ந்த செந்தாமரை போல இருக்கக்கூடிய முகத்தை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் அப்படின்னு சொல்றார். அப்பேற்பட்ட சித்திரத்தில் அலர்ந்து இருக்கக்கூடிய முகமான பிரபுனுடைய முகத்தை வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காள் சீத்தை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கம்பநாட்டு ஆழ்வான் சீதா பிராட்டியினுடைய தியானத்தை வந்து எல்லாம் இவ்வளவு நினைச்சு பார்க்கிறாராம் ஆஞ்சநேய சுவாமிகள். துஷ்கரம் குருதே ராமோஹீனோ யதனயா பிரபு. அடையப்பா கடின சித்தம் தான் பிரபுவுக்கு கொஞ்சம். ஏன்னா இந்த தாயார விட்டு இந்த சுவாமி வந்து இன்னும் தைரியமா வலைய வந்துட்டு இருக்காரு. என்னமோ காலமே எழுந்துக்கிறார், லக்ஷ்மணா தீர்த்தம் கொண்டு வா அப்படின்றார். இது புறத்தியாரால முடியாத காரியம். இது வந்து இப்பேற்பட்ட பத்தினியை விட்டு பிரிஞ்சு அவரா கொண்டு கொஞ்சம் கடின சித்தம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் வேணும் அப்படின்னு இவளை விட்டு பிரிஞ்சு இப்படி உயிர் வாழறதே ரொம்ப கடினம் தான் அப்படின்னு ஆஞ்சநேயர் தன் மனசுல நினைச்சுக்கிறார். அடுத்த க்ஷணம் பார்த்தார், தாயை போல செய் அப்படின்னு சொல்லுவாளே பூமி பிராட்டி எப்படி வந்து அந்த பொறுமையா வந்து நம்ம மலமூத்திரங்களை விசர்ஜனம் பண்ணினாலும் வெட்டினாலும் நம்ம வந்து அதிர நடந்தாலும் எல்லாத்துக்கும் பூமி எப்படி தரிச்சுட்டு இருக்காளோ, க்ஷமிச்சுட்டு இருக்காளோ, சகிச்சுட்டு இருக்காளோ, அதனாலதான் அவளுக்கு வந்து க்ஷமா தரா சர்வம் சகா அப்படின்னு பேர் இல்லையா. அப்பேற்பட்ட தேவி பூமாதேவியினுடைய பெண் இல்லையா, அவள் எப்படி இருப்பா. இவளும் சித்தே க்ஷமா புஷ்கர சன்னிபாட்சியே பொறுமையே வடிவமா உட்கார்ந்து இருக்காளாம் தேவி. இந்த இடத்துல க்ஷிதிக்ஷமா அப்பேற்பட்ட பூமி தேவியினுடைய பெண்ணாக இருக்கிறதுனால ராட்சசிகள் எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்க போதிலும் கூட அவ வெறுமனையா உட்கார்ந்து இருக்கா. அவெல்லாம் என்ன பண்றா, அடி குத்து கொல்லு வதம் பண்ண, அவள் ரத்தத்தை குடி மாம்சத்தை சாப்பிடு அப்படின்னு மிரட்டினாலும் கூட அவ்வளவும் பொறுக்கிறதாம் பிராட்டிக்கு. பொறுமையா உட்கார்ந்து இருக்காள். ஒண்ணுதான் பொறுக்கலையா. ராவணம் கஜபத்தாரம் இது மட்டும்தான் பொறுக்கலையாம். கற்பினுடைய வடிவமாக அப்பே பொறுமையின் ஒரு சிகரமாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய தேவிய ஆஞ்சநேய சுவாமிகள் பார்த்தார். தேவிய பார்த்து எந்த ஸ்தானத்துல தியானம் பண்றார் அப்படின்னா, தர்மமே காத்ததோ ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ அருமையே அருமையே யாரது ஆற்றுவார் ஒருமையே எம்மனோர்க்கு உரை கற்பானதோ. இந்த இடத்துல தர்மமே காத்ததோ,
அந்த ராவணன் கைக்கு அகப்பட்டும் கூட தன்னுடைய தர்மத்தை வந்து ரட்சிச்சுன்னு வந்துட்டு இருக்காள். என்ன தர்மம் அப்படின்னுட்டா பதிவிரதா தர்மத்தை ரட்சிக்கிறாள் இல்லையா. இப்போ இந்த இடத்துல தேவிய வந்து எந்த தர்மம் ரட்சிக்கிறது அப்படின்னுட்டா அவள் ரட்சிச்ச பதிவிரதா தர்மமே இப்ப தேவிய ரட்சிச்சுட்டு இருக்கு. தர்மமே காத்ததோ, ஜனகன் நல்வினை கர்மமே காத்ததோ, ஜனகன் பண்ணின புண்ணியம் தான் அவளை காத்ததோ, இதெல்லாம் ஆஞ்சநேய சுவாமிகள் வந்து நினைச்சு பார்த்துக்கிறார். கற்பின் காவலோ, சீதையே வந்து பொசிக்கிட முடியும், லங்கைய ராவணனை எரிச்சிட முடியும், ஆனா கற்பின் சிகரமா அவள் அப்படி உட்கார்ந்து இருக்காளாம். ஏன்னா அவள் வந்து பொறுமையா உட்கார்ந்து இருக்காளாம். ராமர் வரணும் ராமர் வரணும் அப்படின்னு. ஒருமையே எம்மனோர்க்கு உரை கற்பானதோ, அருமையே அருமையே யார் இது ஆற்றவார் அப்படிங்கிறார். இது வார்த்தையால வர்ணிக்க முடியுமா அப்படின்னு கைய விரிச்சுட்டாராம் ஆஞ்சநேயர். அருமை அருமை அப்படின்னு சொல்றதை காட்டிலும் வேற என்ன சொல்ல முடியும்? வார்த்தையே இல்ல இத சொல்றதுக்கு. அப்பேற்பட்ட நிலையில தேவி உட்கார்ந்து இருக்கா. பேச்சாளிகள்லயே ரொம்ப பேர் ரொம்ப சிறந்தவா 2 பேர். யார் அப்படின்னு கேட்டா கபீஸ்வரரா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், கவீஸ்வரனா இருக்கக்கூடிய வால்மீகி பகவான். வால்மீகி பகவான் வந்து ஒரு கால் பிராட்டினுடைய பெருமையை பேச முடியாதோ என்னமோ அப்படின்னு தான் மோஞ்சாரோ என்னமோ ரொம்ப அவர் வர்ணிக்கல. இந்த இடத்துல கபீஸ்வரரா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கூட கைய விரிச்சுட்டார். நான் என்ன சொல்லுவேன்? அப்பேற்பட்ட நிலையில நான் தேவிய பார்க்கிறேன் அப்படின்னா, எவர் வந்து பேச்சாளின்னு பெருமாள் வாயால வாங்கினாரோ அந்த பேர் வாங்கினாரோ, எவர் வந்து படிப்பாளி அப்படின்னு வந்து பெருமாள் வாயால வாங்கினாரோ அவரே வந்து இப்படி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாராம் தேவிய பார்த்து. அப்படி பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அநேக ராட்சசிகளை எல்லாம் பார்க்கிறார் ஆஞ்சநேய சுவாமிகள். அவளுடைய வர்ணனை எல்லாம் சர்க்கமா வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். வர்ணிச்சுட்டு இதெல்லாம் இந்த சர்க்கம் முழுக்க வர்ணிச்சுட்டு வால்மீகி பகவான் சொல்றார், இந்த சர்க்கத்தை யார் வந்து கர்ப்பவதியான வாழ் பாராயணம் பண்ணினா அவளுக்கு ஊனம் இல்லாத குழந்தை பிறக்கும் அப்படின்னு பலஸ்துதி சொல்றார். நமக்கு புரியாது இதெல்லாம். ஆனா இதெல்லாம் மந்திரங்கள் ரிஷி பிரணீதமான கிரந்தமாக இப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்தாலே இவாளெல்லாம் பார்த்தாலே நடுக்கமா இருக்குமாம். அப்பேற்பட்ட ராட்சசிகள் மத்தியில வந்து தேவி உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்து ஆஞ்சநேய சுவாமிகள் கண்ணால தாரதாரையா ஜலம் விட்டார். இந்த பக்கம் திரும்பினார். உத்தரக்ஷணம் ஆனந்த கண்ணீர் கண்டேன் தேவியை அப்படின்னு நினைச்சார். ராமச்சந்திரமூர்த்தியை நினைச்சார். ராமர் நிற்கும் திசைக்கு அந்த வடக்கை பார்த்து அவர் வந்து நமஸ்காரம் பண்ணினார். லக்ஷ்மண சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணினார். தேவிக்கு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணினார். அயே திருஷ்ணா தேவி சபலமிதம் அக்ஷித்வயம் வக்ஷம் சபலமிதம் அக்ஷித்வயம் அபூத் கிருதார்த்த சுக்ரீவோ பவதத் கிருதஜ்ஞோ ரகுபதே. ஆஹா, அயே திருஷ்டா, கோடிக்கணக்கான வானர வீரர்கள் எந்த பரதேவதையை தேடுறாளோ அப்பேற்பட்ட சாட்சாத் தேவியை நான் கண்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டார். எங்க மகாராஜா சுக்ரீவன் வந்து செய்ய வேண்டிய காரியத்தை வந்து செஞ்சு முடிச்சார். கிருதார்த்த சுக்ரீவக அப்படின்னு சொல்றார். என்னுடைய ஜன்மா கிருதார்த்தம் ஆயிடுது, நான் செய்ய வேண்டிய காரியத்தை வந்து செஞ்சுட்டேன். கோட்டிக்கணக்கான வானர வீரால் சமுத்திர கலையில நின்றுட்டு இருக்கா. அவெல்லாம் சந்தோஷத்தை அடைய போறாள். இனிமேல் பிரபு ராமச்சந்திரமூர்த்தி இனி மன நிம்மதியோடு அவர் வந்து சௌக்கியமா இருக்கலாம். இனி ராட்சச கும்பல் வந்து லோகத்துல இல்லாத ராம பாணத்துல வந்து நசுங்க போறது நான் தாயார கண்டுட்டேன். பகவான் லங்கைக்குள்ள வர போறார். இனிமேல் யுத்தம் நடக்கும். சர்வ ராட்சசாலும் க்ஷயத்தை அடைய போறார் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டார். சகயோஜன விஸ்தீர்ணமான அந்த கடலை வந்து ஆஞ்சநேயர் தாண்டி லங்கையை பிரவேசிச்சு பிராட்டி அசோக வனத்துல பார்த்துட்டார். அப்படிங்கறதோட சீதா அன்வேஷனம் பூர்த்தி ஆகிறது. மேல அடுத்த சத்சங்கத்துல குருநாதர் கிருபையினால, பகவானுடைய கிருபையினால, அனுகிரகத்தினால அடுத்த சத்சங்கத்துல மேற்கொண்டு சுந்தரகாண்டம் பார்க்கிற பாக்கியம் குருநாதர் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு இதோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. जानकी कांत स्मरणम जय जय राम राम. सद्गुरुनाथ महाराज की जय. आंजनेय